அதுக்கடுத்து தலைக்கூத்தல் அப்படிங்கிறத தென் மாவட்டங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. தலைக்கூத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத. ஸோ அந்த டாப்பிக்கை அவங்கள்ட்ட போய் நீங்க சொல்லும்போது சரியா தப்பான்னு எடுத்துக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும், ரொம்ப காலமாகும். ஆனா அந்த டாப்பிக்கை எடுத்து அதுக்கு ஒரு முடிவு சொல்லாம சரியா தப்பான்னு உங்ககிட்டே விட்டுறேன், நீங்களே பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போல்டு அட்டம்ப்டா அந்த தலைக்கூத்தல் அப்படின்ற படத்தை கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறமா இப்போ எனக்கு தெரிஞ்ச காதல் என்பது பொது உடைமையிலையும் அந்த மாதிரி விஷயத்தை தான் அவர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் சரியா தப்பான்னு சொல்லிட்டு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க பார்த்து முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான படத்தை ஒரு முக்கியமான நேரத்துல கொடுத்திருக்கக்கூடிய இயக்குனர் ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காலை நேரத்தில் வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. எஸ்பெஷலி கெஸ்டாக வந்திருக்கிற டைரக்டர்ஸ் நெல்சன், அப்புறமா பாலாஜி தரணிதரன், மணிகண்டன் சார். ஏன்னா இந்த ஒரு படத்தை சப்போர்ட் பண்ண அவங்க வந்திருக்காங்கன்றது ஒரு பெரிய விஷயம். நான் முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கேன். அண்ட் டெஃபினட்டாக படத்தை எடுத்தோம் ப்ரொடியூசர்ஸ் அதெல்லாம் நான் அதுக்கப்புறம் வரேன். முதல்ல இந்த படம் உருவான கதையை எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ நான் சொல்கிறேன். லென்ஸ் அப்படின்ற படத்தை எடுத்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருந்தேன். லைக் அகெயின் எல்லா கிரியேட்டர்ஸ் மாதிரியும் திருப்பியும் அரைச்சமாகவே அரைக்கிறோம், திருப்பியும் கதை கிரியேட் பண்ணோம், ப்ரொடியூசர்ஸை மீட் பண்ணோம், ஆக்டர்ஸை மீட் பண்ணோம், அந்த சைக்கிள் போயிட்டே இருந்தது. எதுவுமே நடக்காத அந்த ஒரு டைமில் வந்து மஸ்கிட்டோ ஃபிலாசபி அப்படின்ற ஒரு படத்தை பண்ணேன். பட்ஜெட்டே இல்லாமல் என் வீட்லேயே ஸ்கிரிப்டும் டைலாக்ஸ் இல்லாமல் ஒரு படத்தை பண்ணியிருந்தேன். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காம விட்டுருப்பீங்க. அந்த படம் எடுத்துட்டு அதை வந்து எடிட் பண்ணாமல் வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதை எடுத்துட்டு ஒரு எடிட்டரை தேடி பெங்களூர் போனேன். என்னோட நண்பர் அதில் நடிச்சிருந்தார் சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எடிட்டர் அன்னைக்கு காலையில் மீட் பண்ணல. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவர் வந்து பத்திரிகையாளர், டைம்ஸில் வேலை பார்க்குறாரு. அது கீழே ஒரு பார் இருக்கு, அங்கே பியர் நல்லா இருக்கும். சரி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் அங்கே போய் we were having a beer. அப்போ சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல தான் இந்த ஒரு அடுத்து வேற ஏதாவது பண்ணலாம், காசு இல்லை, ப்ரொடியூசர்ல போது அவர் சொன்னார், கன்னடா இண்டஸ்ட்ரியில் 17 lakhs வரைக்கும் கிராண்ட் கொடுக்குறாங்க. நான் சொன்ன திருப்பியும் 17 lakhsக்கு சின்ன பட்ஜெட்டில் என்ன பண்ணுறது சுரேஷ் அப்படின்னு. இல்லை ஏதாவது யோசிப்போம் சரின்னு சொல்லி சர்வர்கிட்ட டிஷ்யூ பேப்பர் வாங்கி பென் வாங்கி இந்த ஒரு ஐடியாவை ஸ்கிரிபிள் பண்ணோம். மத்தியானம் போய் 1 line ஆர்டர் கிரியேட் பண்ணோம். அடுத்த நாள் பெங்களூர் ஒரு ஆக்ட்ரஸை பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறமா நான் சென்னை வந்துட்டு அந்த எடிட்டரை பார்க்கல, மஸ்கிட்டோ ஃபிலாசபி பற்றி நடந்துட்டேன், அது எடுத்து வச்சிருந்தேன், அவ்வளோதான். அப்புறம் இங்கே வந்து என்னோட கோ டைரக்டர் ரவி கிட்ட இந்த ஐடியா சொன்னேன். அவர் சொன்னார், இது தமிழ்லேயே நல்லா பண்ணலாமே ஜேபி அப்படின்னாரு. சரி அப்படியா, சரின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அதோட ஸ்க்ரீன் பிளே நான் எழுதுறேன். இது இங்கே நின்றுடுச்சு, எழுதிட்டு முடிச்சுட்டு அதை அப்படியே வச்சுட்டேன். இந்த ஐடியா எனக்கு வந்து அங்கே ஏன் தோணிச்சு அப்படின்னு நான் அப்புறம் யோசிச்சு பார்த்தேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, ஒரு முற்போக்குவாதியான ஒரு நண்பர் என்கிட்ட வந்து ஒரு மியூசிக் வீடியோ ஒன்று பண்ணோம் ஜேபி, ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். அந்த டைம் நான் என்ன பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தேன், பிகாஸ் தெர் இஸ் நோ ஒர்க். அப்போ நான் அவருக்கு ஒரு ஐடியா சொன்னேன். ஒரு பட்டர்ஃப்ளைல, ஒரு கொப்பூன்ல இருந்து ஒரு பட்டர்ஃப்ளை வெளியே கஷ்டப்பட்டு வெளியே வந்து சிறகு முளைச்சு அது பறக்குது. அதே மாதிரி பேரலி கட் பண்ணி ஒரு பொண்ணு அழகான ஒரு டான்ஸை ப்ரெசென்ட் பண்ணுறான் அவங்க அம்மாவுக்கு. இதை ரெண்டுத்தையும் கட் பண்ணி அவளோட செக்ஷுவாலிட்டியை அவள் வந்து அவங்க அம்மாவுக்கு சொல்கிறா. நான் வந்து என்னது அப்படின்ட்டு ஓப்பன் அவுட் பண்ணுறா அப்படின்ற கான்செப்ட் சொன்னேன். ரொம்ப நல்லா இருக்கு ஜேபி, பட் அது வேணுமா, கொஞ்சம் வேறு எதுனா சொல்லுங்களேன். ஏன் 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 அப்படின்னு கேட்டேன். இல்லை அது வீட்டில் காட்ட முடியாது, கலீக்ஸ் கிட்ட எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னாரு. ஸோ அது என் மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருந்தது. ஏன் அப்படின்னு எனக்கு அப்போ வந்து இதை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ அந்த கொஸ்டின்ல இருந்து எழுமனது தான் இந்த படம். ஸோ அதுக்கப்புறமா நான் அதை எழுத ஆரம்பித்தேன், ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அந்த மாதிரி நிறைய மக்கள்கிட்ட பேசியிருக்கேன். பேசி அப்படி உருவாக்கின கதை தான் இது. ஸோ எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா லென்ஸ் ரிலீஸ் ஆகுது. லென்ஸுக்கு அப்புறம் இது பண்ணலாம்னு நினச்சேன். அண்ட் ப்ரொடியூசர்ஸும் வந்தாங்க. அண்ட் அந்த டைமில் வந்து ரேவதி மேம், பிரகாஷ் ராஜ் அவங்க கிட்டலாம் இந்த கதையை பற்றி பேசினேன். பார்வதி அவங்களும் கதையை படிச்சிருந்தாங்க. பட் ப்ரொடியூசர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் ஆஸ் யூஷுவல் நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன், இது பண்ண வேண்டாம், கமர்ஷியலாக எனக்கு பெரிய ஆசையெல்லாம் கிடையாது, போட்ட பணம் எடுக்கிற மாதிரி ஒரு கதையை கொடுங்க,
அப்படின்னு கேட்டார். சார் அப்படி எனக்கு கதை பண்ண தெரியாதே சார், அப்படி போட்ட காசு எடுக்கிற மாதிரி எப்படி பண்ணுறது, பிஸ்னஸ் தான் பண்ணோம், படம் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொன்னேன். அண்ட் அதுக்கப்புறம் அது அப்படியே நின்றுடுச்சுங்க. அப்புறம் மஸ்கிட்டோ ஃபிலாசபிக்கு எடிட் பண்ணாமல் அது அப்படியே இருந்தது. ஒரு பையன் வந்து என்னை மீட் பண்ணுறான், இதை நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், என்னோட எடிட்டர் டேனி. அவன் வந்து நான் உங்க கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், லென்ஸ் பார்த்துருக்கேன் அப்படின்னா. நான் சொன்னேன் சரி நீங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் இப்படி ஒரு ஷூட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடிட் பண்ண முடியுமா பாருங்க அப்படின்னு. அவன் வந்தால் அதை எடிட் பண்ணான், அது படமாச்சு. அதுக்கப்புறமா தலைக்கூத்தல் அவன் ஒர்க் பண்ணா. அதில் இப்போ காதல் என்பது பொதுவோட மேலேயும் பெரிய ஒரு பங்களிப்பை கொடுத்துருக்கான். நான் ஏன் மஸ்கிட்டோ ஃபிலாசபி சொல்கிறேன்னா, இந்த மஸ்கிட்டோ ஃபிலாசபி நடக்கலை, நான் இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் நான் வந்து போய் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நான் பண்ணலைன்னா இந்த படம் நடந்திருக்காது. அதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து ஜியோ பேபி சார். ஏன்னா மஸ்கிட்டோ ஃபிலாசபி அன்னைக்கு மூவியில் ரிலீஸ் ஆகுது. ஜியோ பேபி அந்த படத்தை பார்க்குறாரு, பார்த்து ஃபேஸ்புக்கில் என் கூட கனெக்ட் பண்ணுறாரு, என் கூட பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்னோட லென்ஸ் பார்த்துறாரு. அப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறோம். அன்றைக்கி அவரோட கிரேட் இண்டியன் கிச்சன் ரிலீஸ் ஆகலை. ஸோ அதை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா கிரேட் இண்டியன் கிச்சன் ரிலீஸ் ஆகுது, இட் பிகம்ஸ் ஹிஸ்ட்ரி அண்ட் பெரிய பேர் எடுக்குது. அதுக்கப்புறமா அவர் வந்து இந்த மாதிரி ஒரு நாள் கால் பண்ணி, நான் இப்போ தலைக்கூத்தலோட ஒர்க்கில் இருக்கேன், ஒரு லாக்டவுன் டைமில் இந்த மாதிரி தமிழில் நாங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் கதை பண்ணலாம், இது படம் பண்ணலான் இருக்கோம் ஜேபி, கதை இருக்கான்னு கேட்டார். இந்த கதையை சொன்னேன். இமீடியட்டாக அவர் எஸ்ன்னு சொல்லிட்டார். நான் என்னோட பார்ட்னர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பேசுகிறேன், இந்த கதை ரொம்ப நல்லா இருக்குது, பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. நான் சொன்னேன் இந்த மாதிரி தலைக்கூத்தல் பண்ணுறேன் சார், அதுக்கப்புறம் பண்ணலான்னு. அன்னைக்கு கொடுத்த வாக்கு தான் அதை காப்பாற்றினார். அண்ட் தலைக்கூத்தல் முடித்த உடனே காதல் என்பது பொது உடைமை என்ற படத்தை பண்ணோம். இல்லை நான் ஏன் இந்த கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே நிறைய பேர் மீடியாவில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, நான் ரீசெண்ட்லி ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் மீட் பண்ணேன். அவர் ஸ்டில் ஃபோட்டோக்காக இல்லை, அவர் படம் எடுக்க வந்திருக்காரு, அவர் இயக்குனர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி இங்கே நிறைய பேர் சினிமா ஆசையோடு வந்து இருக்கீங்க. ஸோ அது சில பேருக்கு சீக்கிரமாக நடந்தது, சில பேருக்கு லேட்டாக நடக்குது, பட் கட்டாயமாக நடக்கும். அந்த முயற்சி இல்லாட்டா நம்மளால முடிஞ்ச அந்த சின்ன வேலை எதனா பண்ணிட்டு இருந்தா அது வேற இடத்துல கனெக்ட் ஆகும், அது வேற இடத்துல கனெக்ட் ஆகும். அப்படி கனெக்ட் ஆகி டெஃபினட்டா நீங்க நினைச்ச ஒரு விஷயம் நடக்கும், அதை சாதிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். இது ஒரு மோட்டிவேட்டிங் இதுவா நீங்க எடுத்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இனி செகண்ட் பார்ட்டுக்கு வரேன். படம் எப்படி உருவாச்சுன்ற விஷயத்த சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா ப்ரொடியூசர்ஸா ஜோமோன் தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட பேசினாரு. பேசின உடனே அவர் சொன்னார், ஜிபி ஒரு 1 crore நம்ம முடிக்கணும், நம்ம ட்ரை பண்ணலாம், ஐ கேனாட் கிவ் யூ த வேர்ட், வில் ட்ரை அவர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் வந்து ஜியோ பேபி கிட்ட பேசி டெஃபினட்டாக நான் ஒன்று மட்டும் சொல்லிட்டேன், இது வந்து அகைன் ஒரு ஃபெஸ்டிவல் படமாக எடுத்து ஈஸியாக நம்ம வந்து ஃபெஸ்டிவல் எல்லாம் போகலாம், பாராட்டுகள் வாங்கலாம், அவர் வாங்காமல் போகலாம், பட் இது எப்படியாவது மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். ஒரு கமர்ஷியல் ஃபார்மேட் இல்லைனாலும் ஒரு ஜனரஞ்சகமாக ஒரு படமாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ இருக்கிற படமாக கிரியேட் பண்ணோம். ஸோ வி நீட் ஆக்டர்ஸ், வி நீட் ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லி பேசும்போது தான் லிஜோ மோல் பற்றியும் ரோஹினி மேடம் பற்றியும் ஜியோ பேபி சார் சொன்ன உடனே எனக்கு அப்படியே ஸ்ட்ரைக் அடிச்சு, பர்ஃபெக்ட் சார், ஐ மீன் இவ்வளோ வெயிட் பண்ணதுக்கு இதுதான் காரணம் போல இருக்கு, எல்லாமே கூடி வருது அப்படின்னு தோணுச்சு. அண்ட் சொன்ன மாதிரியே தான் எனக்கு அது டிலே ஆகலை. அவங்க கிட்ட சொன்ன உடனே கதையை படிச்சுட்டு அவங்க எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ரோஹினி மேமும் அதே மாதிரி தான். அண்ட் கலேஷ் வந்து முன்னாடியே நான் அவனை கேஷ் பண்ண வேண்டியது, லென்ஸில் என்னோட கேரக்டர் பண்ண வேண்டியது தான். கலேஷ் இஸ் அ தியேட்டர் ஆக்டர். அண்ட் ஸோ அவங்ககிட்ட பேசினேன், அவனும் பண்ணுறேன்னு சொன்னான். லாஸ்ட்டு ஆஃபீஸ்லாம் போட்டு கேஷ் பண்ண முடியாத கேரக்டர் வந்து வினித் சார் கேரக்டர் தான் இருந்தது. நான் தேடிக்கிட்டே இருந்தேன், எனக்கு யாரையுமே கிடைக்கல. அப்போ தான் என்னோட ஏடி பிரபு வந்து தெலுங்கு ஃபிலிம்லேருந்து ஒரு சீன் காமிச்சான், அதில் அப்பாவா நடிச்சிருந்தாரு. அது பார்த்த உடனே நான் சொன்னேன், எஸ் இவர் தான் அப்படின்னு சொல்லி. அண்ட் அவருக்கும் ஸ்கிரிப்ட் அமைச்சேன், அதுவும் ரொம்ப ஸ்மூத்தாக படித்த உடனே என்னை திருப்பி கூப்பிட்டு ரொம்ப நேரம் பேசினார், பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல நான் இந்த டைமில் கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. அண்ட் இது ப்ரொடக்ஷனாக வந்ததுக்கு அப்புறமா இது ஷூட் முடிக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நபர் வந்து அதோட ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் ஆர் இந்த இபி அப்படின்னு சொல்லுவோம், நோபின் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. ஒரு நோபின் 28 daysல 28 days we finished the film. Yeah, around 28 days நாங்கள் இந்த ஃபுல் படத்தை எடுத்து முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து நோபின் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் நோபின், யூ டன் அ வண்டர்ஃபுல் ஜாப்.
அதுக்கப்புறமா அஃப்கோர்ஸ் என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாரை பற்றியும் நான் பேசணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வர்றது கேமராமேன், சினிமோட்டோகிராஃபர் ஸ்ரீ சரவணன். விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அதுக்கு முக்கியமான காரணம் அவர் தான். அண்ட் அதையும் தாண்டி இப்போ நம்ம டிஜிட்டலில் வந்ததுனால இதோட கிரேடிங் அப்படின்ற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட கலர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பார்த்து இந்த கலர்ஸ் எல்லாமே இவ்வளோ பியூட்டிஃபுல்லாகவும் இவ்வளோ அழகாகவும் வர்றதுக்கு காரணம் வந்து வர்ணா ஸ்டூடியோஸில் இருந்து அவங்க கிரியேட் பண்ணி கொடுத்த அந்த குவாலிட்டி அண்ட் அவங்களோட பேஷன்ஸ் தான். நாங்கள் நிறைய வாட்டி சேஞ்சஸ், கரெக்ஷன்ஸ், எஸ்பெஷலி டேனி அண்ட் ஸ்ரீ வந்து விடவே மாட்டாங்க. ஒரு சின்ன கலர் வேரியேஷன், ஒரு சின்ன ஃப்ரேம் ட்ராப்பாக இருந்தாலும் விட மாட்டாங்க. அண்ட் அதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ண வர்ணா ஸ்டூடியோஸ்க்கு முதல்ல ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க நிறைய வாட்டி அவுட் போகும், திரும்பி வரும், நிறைய வாட்டி போகும் வரும். ஸோ ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க அங்கேருந்து நந்தன் அண்ட் ஃப்ரான்சிஸ் இங்கே இருக்காங்க, நந்தகுமார் அண்ட் ஃப்ரான்சிஸ் இங்கே இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் wherever you are. யா அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் அதோட காஸ்டியூமர் சுபஸ்ரீ அவங்க வரல, 96 படத்தில் பண்ணவங்க. வேற நான் எதனா மிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா, எஸ் யா அனு பற்றி மறந்துட்டேன்ல. யா அனு அகைன் மஸ்கிட்டோ ஃபிலாசபி. ஐ ஹேவ் டு கோ பேக் டு மஸ்கிட்டோ ஃபிலாசபி. மஸ்கிட்டோ ஃபிலாசபியில் தான் நான் அனுவை மீட் பண்ணுறேன். அதில் அவங்க நடிச்சிருந்தாங்க. ஸோ லிஜோக்கு பேரா ஒரு கேரக்டர் வேணும் அப்படின்னும் போது எனக்கு அது அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு ஆள் இருக்கணும்னு நினச்சேன். அவங்க அதுக்கு கரெக்டாக இருந்தாங்க. ஷீ இஸ் ஆல்சோ தியேட்டர் ஆக்டர். அண்ட் இந்த ஆக்டர்ஸ் பற்றி நான் சொல்லணும்னா, நான் நிறைய லாங் ஷார்ட்ஸ் அண்ட் பெரிய கட் இல்லாமல் இந்த படத்தை பண்ணியிருக்கேன். அதுக்கு காரணம் வந்து அவங்க ப்ரொஃபஷனலிசம் அண்ட் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான். எஸ்பெஷலி ரோஹினி மேம், வினித் சார், லிஜோ, அப்புறமா அவங்க 2 பேர் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்கெல்லாம் வந்து இவ்வளோ சீக்கிரம் நான் முடிச்சிட்டேன்னா அதுக்கு பெரிய காரணம் பக்கபலமாக இருந்தது அந்த ஆக்டர்ஸ். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது இதில் முழுமையாக காமிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து வேலன்ஸ் டே அன்னைக்கு நீங்கள் பார்க்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும். நீங்கள் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. அண்ட் மனிதர்களாக அந்த ரொம்ப நாசூக்கான, ரொம்ப வல்னரபிளான உணர்வுகளை வந்து ரொம்ப அழகாக அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க த்ரூ தேர் ஆர்ட், த்ரூ தேர் பாடி, த்ரூ தேர் டைலாக்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி, மிகப்பெரிய பாராட்டுக்கள் அண்ட் மிகப்பெரிய தைரியங்கள். ப்ளீஸ் கிவ் them a big hand. யா ஃபைனலி வந்து இந்த படத்துல வந்து வீடு வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர். நீங்க பார்த்துருந்தீங்க, நிறைய ஷார்ட் வீட்டில் இருக்கும். ஸோ ஆர்ட் டைரக்டர் கூப்பிட்டா இன்னைக்கு வரல அவரு, மேபி இஸ் பிஸி ஒர்க்கிங். ஆருசாமி சார், அவர் வந்து நான் அவர்கிட்ட ஒன்று தான் சொன்னேன், இந்த மௌனராகம் படம் பார்த்தேன், எனக்கு அவர் படம் ரொம்ப பிடிக்கும், அந்த ஒரு ஃபீல்ல எனக்கு நீங்க அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அது ரொம்ப நல்லாவே அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் அப்புறமா வந்து நீங்க கேட்ட பாடல், நான் ஏன் அதுக்கு லாஸ்ட்ல வரேன்னா அவங்கள பத்தி நிறைய பேசணும். அதனால கடன் நாராயணன் அப்படின்ற மியூசிக் டைரக்டர் தான் இந்த படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் நீங்க கேட்ட 2 பாடலையும் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து எனக்கு அறிமுகமானது வந்து தலைக்கூத்தல்ல. எக்ஸ்கியூஸ் மீ சார், அங்க என்ன பிரச்சனையா? பேசலாமா? தேங்க்யூ. ஸோ அவர் வந்து எனக்கு அறிமுகமானது வந்து தலைக்கூத்தல்ல பிரமாதமான பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பாட்டு எனக்கு கொடுத்துருந்தாரு. அண்ட் இந்த படம் இதே மாதிரி ரொம்ப சின்ன பட்ஜெட்ல இருக்கு கண்ணன் சார், நம்ம எப்படி பண்ணலாமா அப்படின்னு. அது என்ன பட்ஜெட் ஏது அதெல்லாம் ஒண்ணுமே கேட்கல, நம்ம பண்ணிடலாம் ஜெபி வாங்க அப்படின்னாரு. ஸோ அதுக்கு பெரிய நன்றி கண்ணன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அப்புறம் டெஃபினட்டா அந்த பாடல் நான் உமா மேடம் கூப்பிட்டு அந்த படத்தை காமிச்சேன். ஃபர்ஸ்ட் கட், எடிட் கட் காமிச்சு, இது ஒரு ரொம்ப முக்கியமான பாட்டா இருக்கணும். நம்ம இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் 2 பெண்கள், மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் சொல்கிறேன், 2 பெண்களோட காதலை வந்து நம்ம வந்து காமிச்சது இல்லை ஸ்க்ரீனில். இது ரொம்ப அழகாகவும் ரொம்ப கௌரவமாகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கணும், எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்களும் ரொம்ப சிறப்பாக எழுதி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். வேற யாரையா மிஸ் பண்ணியிருக்கேன்? எஸ், இன்னொருத்தரை மிஸ் பண்ண. ஆக்சுவலி
நோபினுக்கு பக்கபலமாக ராஜேந்திரன் சார் அப்படின்ட்டு ஒருத்தர் கூட ஒர்க் பண்ணியிருந்தார் இபியா. அவர் இன்னைக்கு வர முடியல, ஊரில் இல்லை. அவருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த படத்தை கரெக்டாக அந்த டைமில் முடிக்கிறதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணவர். அண்ட் யா ரொம்ப டைம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஃபைனலி அதை மறந்துட்டேன் பாருங்க. தேங்க்யூ ரவி. இந்த படத்தை எடுக்கிறது, அதை வந்து ஃபெஸ்டிவல் கொண்டு போகிறது, அதெல்லாம் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஈஸியான விஷயம். நடந்துடும், எப்படியாவது நடந்துடும். அது நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். பட் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, ஓடிடி பிளாட்ஃபார்மில் விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுவும் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டம் எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா இந்த படத்தை நான் எடுக்கிறதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. ஒரு கோபம் தான். ஏன்னா நான் இந்த படத்தை தமிழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் அப்ரோச் பண்ண நிறைய பேர் தமிழில் பண்ணாதீங்க, மலையாளத்தில் பண்ணுங்க, இல்லைன்னா ஹிந்தியில் பண்ணுங்க அப்படின்னாங்க. அது டெஃபினட்டாக நல்லா போகும், எதுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க, பண்ணாதீங்க அப்படின்னாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு தூண்டுதலாக இருந்தது. பண்ணாதீங்கன்னு சொன்னால் அதை டெஃபினட்டாக நம்ம பண்ணி தானே ஆகணும். அது ஏன் பண்ணக்கூடாது? தமிழ் ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. அது சொல்ல நீங்கள் யார்? உங்களுக்கு எப்படி ஆடியன்ஸ் பற்றி தெரியும்? தெரிஞ்ச நீங்கள் எல்லா படத்தையும் ஹிட் கொடுக்கலாம்ல. தெரிஞ்ச ஆடியன்ஸை புரிஞ்சு கதை எழுதி ஹிட் கொடுக்கலாம்ல. முடியாது இல்லையா? ஸோ எனக்கு அந்த மாதிரி நிறைய கோபங்கள் எனக்குள்ள இருந்தது. யூனோ, பட் இந்த படம் வந்து எடுத்து கோவாவில் ஸ்க்ரீன் ஆகிட்டு ரிலீஸ் ஆகலை அப்படின்னும் போது அவங்கெல்லாம் சொன்னது கரெக்ட் தான். நான் தான் கோவத்தில் என்னோட ஒரு அரகன்ஸில் இதை பண்ணிட்டேனும் அப்படிலாம் எனக்கு நிறைய வாட்டி தோணிருக்கு. கிரியேட்டர்ஸாக எல்லாருக்குமே தோணும். we go through a phase where we go through lot of depression and doubts and questions and lot of other things. அப்படி இருக்கும்போது நான் ஆல்மோஸ்ட் கைவிட்டேன். ப்ரொடியூசர்ஸ் they made the film, பட் அதுக்கப்புறமா சொன்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கோ தியேட்டர் கொண்டு வரதுக்கான அந்த ஒரு பவரும் அந்த ஒரு பொசிஷனாக இல்லாமல் இருந்த ஒரு சிச்சுவேஷன். ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாருமே சொல்லிட்டாங்க க்ளீனாக, நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு வாங்க, ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் நல்லா தான் நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் டைரெக்டாக வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதே தெரியல. டோட்டலாக டவுனாக இருக்கிற டைமில் ஒரு ஏஞ்சல் மாதிரி எங்கேருந்தோ சொல்லுவோம்ல, நம்ம நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தால் அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஏஞ்சல் மாதிரி சடன்லி ஒரு நாள் கலேஷ் கூப்பிட்றான் என்ன. எல்லார்கிட்டையும் நாங்கள் படத்தை காமிக்கலாம் ட்ரை பண்ணியிருக்கோங்க. லெஸ்பியன் படமா வேணாங்க, நாங்கள் பார்க்கல, இட்ஸ் நாட் அவர் டைப் ஆஃப் ஃபிலிம், வேணாமே. சில பேனர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணவும் வந்தாங்க, பட் எங்கள் பேர் போட வேண்டாம், அது போடணுமான்னு யோசிக்கிறோம் அப்படின்னு வந்தாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு கலேஷ் கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னா, தனஞ்சயன் சார் படத்தை ஆல்ரெடி பார்த்துட்டாரா? எங்கே பார்த்தாரு? இல்லை அவர் பார்த்துட்டாரு, படம் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்டாரு. என்ன கலேஷ் சொல்கிறீங்க? அப்போ நான் சொன்னேன், அது எனக்கு பெரிய நம்பிக்கையில் இதே மாதிரி கூப்பிட்டு ஏதாவது சொல்ல போகிறாங்க. இல்லை நீங்கள் போய் மீட் பண்ணுங்க அப்படின்னாரு. இல்லை எனக்கு தினசாரியும் தெரியும், பட் நம்ம இப்படியே மிஸ் பண்ணிட்டோம் அவரை, சரி போய் மீட் பண்ணலான்னு மீட் பண்ணேன். தென் அவர் வந்து சொன்னார், நான் ஃபுல்லாக பண்ணுறேன் ஜெப்பி, எடுத்து பண்ணுறேன், எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா. எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. நான் கொஞ்சம் ஐ டென்ட் பிலீவ் இட் இனிஷியலி, பட் தென் எஸ், அவர் சொன்ன மாதிரியே இமீடியட்டாக நான் ப்ரொடியூசர்ஸை கால் பண்ணேன், கனெக்ட் பண்ணேன், அக்ரிமெண்ட் முடிஞ்சது. அண்ட் சொன்ன மாதிரியே ரொம்ப சிறப்பாக இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் படத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியும், ரீச் ஆகிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் சேஞ்சஸ், எடிட், நிறைய கரெக்ஷன்ஸ் எல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் மியூசிக்கை திருப்பியும் ரீவொர்க் பண்ணோம். அதுக்கு எல்லாமே கொஞ்சம் கூட முகம் சுடிக்காமல் என்னோட எடிட்டர், மியூசிக் டைரக்டர், அப்புறமா சவுண்ட் டிசைன் ஆனந்த், அவனை எடிட்டர் கால் பண்ணாலே அவன் வந்து என்ன அப்படின்னு ஒரு லோ வாய்ஸில் தான் பேசுவான். இல்லை ஒர்க் அப்படியா, சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஃபுல்லாக அவங்களோட இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி திடீர்னு ஒரு பாட்டு தான் இருந்தது படத்தில், இன்னொரு பாட்டு வேணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு மியூசிக் வீடியோ கிரியேட் பண்ணலாம், லிரிக்கல் வீடியோ கிரியேட் பண்ணலான்னு சொல்லி நானும் வந்து அதுக்கு மியூசிக், கண்ணன் நாராயண் கூட உட்காந்து மியூசிக் கிரியேட் பண்ணி அதோட ஒரு லிரிக்கல் வீடியோ நீங்கள் பார்த்தது முழுக்க கிரியேட் பண்ணது டேனி தான். இந்த ஸோ எல்லாருமே சேர்ந்து பேஷனேட்டாக இப்போ வந்து February 14th வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். அண்ட் இன்னொரு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிற விஷயம்னா, என்னோட லென்ஸ் தலைக்கூத்தல் அதுக்கு எதுக்கும் கிடைக்காத ஒரு பெரிய என்ன சொல்றது விசிபிலிட்டி இந்த படத்துக்கு இருக்கு. இந்த படம் எதுவுமே நடக்காது நினைச்சு நான் உட்காந்துட்டு இருந்தேன். ஆக்சுவலா ஐ மீன் கையில இருந்து போயிடுச்சு நினைச்சு உட்காந்து இருந்த டைம்ல இவ்வளவு போஸ்டர்ஸ், இவ்வளவு பேனர் அண்ட் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல நான் திங்க் இந்த ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல, அதுவும் என்னோட படத்தோட ஃபங்க்ஷன்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. இதுக்கு காரணமான ப்ரொடியூசர்ஸ் அண்ட்
தனஞ்சயன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் ஃபைனலி என்னோட ஆர்மி, என்னோட எனக்கு டோட்டலாக பக்கபலமாக இருந்த என்னோட டைரக்ஷன் டீம் பற்றி நான் சொல்லி ஆகணும். அவ்வளோதான் அங்கே முடிச்சிடுறேன். ஐ திங்க் இட்ஸ் கோயிங் லாங். என்னோட கோ டைரக்டர் ரவி, நான் மோஸ்ட்லி இங்கிலீஷில் தான் எழுதுவேன். அவர் தான் என்னை வந்து தமிழில் எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம், சண்டை போடுவோம். ரவி மட்டும் தான் இங்கே இருக்கார். வேற என்னோட ஏடிஸ் மற்ற நிறைய பேர் வரல. அதுக்கப்புறம் சிரில், டேனியோட தம்பி, அவன் இப்போ ஃபுல்லாக இதோட ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லாக அவன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான், ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் பிரபு அப்படின்ற இன்னொரு ஏடி, அதுக்கப்புறமா தனா பிரேம் அப்படின்ற இன்னொரு ஏடி, வேற பிரவீன் சொல்லிட்டு சமைச்சு போடுவான். அவன் பாருங்க சமைச்சு போடுவான், பட் அவன் டைரக்டராக வந்திருக்கான். இன்னைக்கு அவனால் வர முடியல, அவனுக்கு காலையில் பஸ் கிடைக்கல. யா, ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. இந்த படம் February 14th வருது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு கியூர் லவ் சொல்ற ஒரு படம் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர்ஸோட இது வரைக்கும் வந்ததே கிடையாதுங்க. இதை டெஃபினட்டா எல்லார்ட்டையும் போய் சேர்க்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அண்ட் தேங்க்யூ ரவி. எனிவே இது உங்களோட என்ன சொல்றது, கடமை, பொறுப்பு, அதையும் தாண்டி ஒரு ரிக்வஸ்டாகவும் நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஃபைனலாக நான் வந்து இந்த படத்தோட லேடி மோகன்லாலை பற்றி பேசிட்டு நான் முடிச்சுக்கிறேங்க. தீபா அக்கா இதில் ரொம்ப பிரமாதமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. நான் ஷூட்டில் ஃபுல்லாக அவங்கள லேடி மோகன்லால் தான் கூப்பிடுவேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் அடுத்ததா வந்து இப்ப இயக்குனர் குறிப்பிட்டு ஒரு விஷயம் சொன்னாரு. நான் அந்த படம் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுன்னு தெரியல, நிறைய இடங்கள்ல நான் மோதி வந்து கடைசியில் ஒரு கை கொடுத்த ஒருத்தர் அப்படின்னும் போது ஒருத்தர் பேர் சொன்னாரு. ஸோ பல பேர் இந்த மேடையில அந்த பேரை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரொடியூசர் டாக்டர் தனஞ்சயன் அவர்கள். ஏன்னா ஒவ்வொரு முறையும் வந்து இந்த படம் வரப்போகுது, இந்த படம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தர் புஷ் பண்ணி அதை கொண்டு வரது இருக்கு இல்லையா. ஸோ தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காரு. சினிமால எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப நார்மலா ரிலாக்ஸா இருந்து பார்த்தது இல்லை, எப்பவுமே ஏதாவது ஒர்க் பண்ணிட்டே தான் இருப்பாரு. ஸோ இப்போ கூட அந்த ஒர்க்கை பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ ப்ரொடியூசர் டாக்டர் தனஞ்சயன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். தேங்க்யூ கிறிஸ்டி. பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். காலையில் இப்படி ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறது வேணுமா? குணாகிட்ட நான் கேட்டேன், ஒரு 3 மணிக்கு வைக்கலாமா, ஏன்னா எல்லா ஊடகங்களும் வர முடியும், காலையில் வரணும்னா ரொம்ப கஷ்டமாச்சேன்னு கேட்டுட்டே இருந்தேன். டைம் ஸ்லாட்டே கிடைக்கலங்க. பிஆர்ஓ யூனியன்ல டைம் ஸ்லாட் கிடைக்கல. அவ்வளோ ஈவெண்ட் நடக்குது, அவ்வளோ படங்கள் வருது. அப்படிப்பட்ட சூழ்நிலையும் இத்தனை ஊடக நண்பர்கள் வந்து இந்த விழாவில் கலந்துட்டு இருக்கு. மிக்க நன்றி பத்திரிகை ஊடக நண்பர்கள். ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது உங்களை காலையில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வர வைக்கிறது. அது நீங்கள் எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. அதுக்கு பிறகு இந்த விழா இப்படி ஒரு சிறப்பாக நடக்குதுன்னா அதுக்கு இங்கே வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். முதல்ல இயக்குனர் சசி சார், என்னுடைய நண்பர். பூ அதுலேருந்து நம்ம எல்லாம் பார்த்து மேய்க்கிற பிச்சைக்காரன், அதுக்கு பிறகு சிவப்பு மஞ்சள் பச்சை படத்துல நான் வந்து லிஜோமல் பேர் வந்து லிஜோமல் சிவப்பு மஞ்சள் பச்சை தான் எதிர்ப்பேன், எஸ்எம்பின்னு எதிர்ப்பேன். உங்க பேர் அப்படிதான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தேன். அவ்வளவு சூப்பரா நடிச்சிருந்தீங்க, உங்களை அப்படி நடிக்க வச்சிருந்தார் சசி சார். சசி சாருடைய அறிமுகங்கள் சோடை போனதே இல்லை. பார்வதியா இருந்தாலும் சரி, லிஜோமல் இருந்தாலும் சரி, பல நடிகைகள். அப்படிப்பட்ட சசி சார் வந்ததுக்கு நன்றி. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு 12 வருஷம் முன்னாடி பார்த்து இன்னைக்கு வரையும் வேந்துட்டு இருக்கிற ஒரு படம் வந்து நடுவில் ஒரு பக்கத்தை காண இல்லை, கொஞ்சம் பக்கத்தை காண பாலாஜி சார். நான் எப்பவுமே அவருடைய வந்து அடுத்தடுத்த படைப்புகள் வரணும்னு எதிர்பார்த்துட்டு பாலாஜி சார் ரொம்ப நன்றி நீங்க வந்து கலந்துட்டதுக்கு. நெல்சன் வெங்கடேசன் அவருடைய மான்ஸ்டர் படம் நம்மளாம் பார்த்தோம், ஒரு எலியை வச்சே மான்ஸ்டர் பண்ணவர். அவர் வந்து இப்போ அடுத்தது DNA அப்படின்ற ஒரு படம் எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு படம் பண்ணிட்டீங்க. ட்ரெய்லரை கொடுத்து பிஸியா போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. ஆனாலும் சொன்னாரு நான் வரேன் சார், இந்த விழாவில் கலந்துக்கிறேன் அப்படின்னாரு. அவருக்கும் நன்றி. இந்த விழாவில் கலந்துக்கிட்ட மிக முக்கியமா நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா அது வினீத் சார். வினீத் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். காதல் தேசம் அப்படின்லாம் ஆரம்பிச்சு அவருடைய அந்த ரொமான்டிக் ஹீரோ. அது பிறகு நம்ம வந்து பார்த்து வேந்தது வந்து அவர் வந்து டான்ஸ் சந்திரமுகி படத்துல. இன்னைக்கு வரையும் சந்திரமுகி படத்துல அந்த டான்ஸ், அந்த பாட்டு, அந்த ராரா அந்த பாட்டு வந்தாலே நம்ம வந்து 2 பேரையும் பார்த்து, ஜோதிகா மேமையும் வினீத் சாரையும் பார்த்து வேப்போம். அப்படிப்பட்ட ஒரு டான்ஸரா பல பேர் மத்தியில பல அன்பு எல்லாரும் பார்க்குற ஒரு நடிகர் இந்த படத்துல அவ்வளோ பிரமாதமான ஒரு நடிப்பு கொடுத்துருக்காரு. அவர் வந்த உடனே நேற்று வந்து ஒரு ஷோ வச்சிருந்தோம், ஒரு ஒப்பீனியன் எடுக்கலாம் இந்த படத்துக்காக. ஒரு 4 நாங்கள் ஷோ போட்டே இருந்தோம். எதுக்குன்னா நிறைய பேர்கிட்ட ஒப்பீனியன் எடுக்கலாம். அந்த வந்த ஒப்பீனியன் வச்சு தான் இந்த படத்தில் இப்போ ஜேபி சார் சொன்னார் பார்த்தீங்களா, நாங்கள் கரெக்ஷன்ஸ்லாம் என்ன ஒப்பீனியன் சொல்கிறாங்களோ அதை வச்சு
கொஞ்சம் நம்மளால் என்ன பெட்டர்மெண்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணும்போது நம்மளுடைய வினித் சார் நேற்று நீங்கள் வந்த உடனே நீங்கள் ஹலோ மேன் அப்படின்னு உடனே எல்லாரும் கிளாப்பு தேட்டரில் எல்லாரும் இல்லை உங்களை பார்த்த உடனே ரசிக்கிறாங்க. அப்படி அதுவும் நீங்கள் பாத்ரூமில் உட்காந்துக்கிட்டு இப்போ வர முடியாது அப்படிலாம் சொல்லும்போது என்ன சிரிப்பு தெரியுமா எல்லாரும். என்ன மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸில் அண்ட் வெரி மெச்சூர்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வினித் சார். இந்த நேரத்தில் உங்களை வந்து தமிழ் சினிமாவுக்கு மீண்டும் நிறைய படங்கள் நடிக்கணும்னு உங்களை வெல்கம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு சாலை பற்றி உங்களை வெல்கம் பண்ணணும்னு நினைக்கிறேன். சசி சார் சாரை வெல்கம் பண்ணுங்க. இந்த படத்தினுடைய ஒரு தூணா இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா அது வந்து ரோகிணி மேம் தான். ரோகிணி மேம் எல்லோருமே தமிழ் சினிமாவை செலிப்ரேட் பண்ணணும். என்ன காரணம்னா 50 வருடங்கள் சினிமாவில் இருந்திருக்காங்க. 50 வருடங்கள் இஸ் நாட் அ ஜோக். 50 வருடங்களும் இவ்வளோ பேரோட புகழோட சவுத் இந்தியன் சினிமாவில் ஃபுல்லாக எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒரு வாண்டட் ஹீரோயினாக இருக்கிற ரோகிணி மேம்க்கு நன்றி. இந்த படத்தில் அவ்வளோ முக்கியமான ஒரு கேரக்டர் நடித்து ரோகிணி மேம் வந்து சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. நேற்று வந்திருந்த பல பேர் வந்து ரோகிணி மேமை வந்து ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தாங்க, கொண்டாடிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழா நடத்தணும். ஏன்னா 50 வருடங்கள் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் ஜெயிச்சு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆக்ட்ரஸாக அவங்க வந்து ஜெயிச்சிட்டே இருக்கிறதுக்கு இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் சார்பிலையும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். அவங்களுக்கு ஒரு சாலை பற்றி நம்ம வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுவோம். தமிழ் சினிமாவில் சின்ன படங்கள் ஓட முடியுமா, அதுவும் குடும்ப படங்கள் ஓட முடியுமா, ரொமான்டிக் படங்கள் ஓட முடியுமா அப்படின்னு எல்லாரும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரம் 6 படம் 7 படம் வந்து எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற சூழ்நிலையில் ஒரு தனி மனிதனாக ஒரு படத்தை தாங்கி மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றிருக்கிறாரு மணிகண்டன் அவர்கள். அவருக்கு நம்ம எல்லோருமே வாழ்த்து சொல்லணும். இன்ஃபேக்ட் நான் மணிகண்டன் சாருக்கு வந்து நான் வாழ்த்து சொல்லும்போது என்ன சொன்னேன், யூ பிகம் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் லாட் ஆஃப் யங் ஆக்டர்ஸ். புது ஆக்டர்ஸ்க்கு எல்லாருமே நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக மாறிட்டீங்க. ஒத்தாலாக போய் ஒரு சேனல்லையும் உட்காந்து சும்மா ஒரு மெக்கானிக்கலாக எதுவுமே பேசலை. நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோம், நீங்களாம் வந்து பாருங்கள் அப்படியெல்லாம் நம்ம ஒவ்வொரு இன்டர்வியூமே நான் அவருடைய ஒரு 8 இன்டர்வியூ நான் பார்த்தேன். நான் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் இன்டர்வியூ பார்த்துட்டே இருந்தோம். எவ்வளோ என்டர்டெய்னிங்காக பண்ணுறாரு, இந்த இன்டர்வியூஸே இவ்வளோ அழகாக பண்ணுறாரு அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவருடைய பயணம் ஒரு 10 வருட கால பயணத்தை வந்து இவ்வளோ பிரமாதமாக அவருடைய இன்டர்வியூஸ் மூலமாக எப்படி ஒரு கவர் பண்ண முடியும், அட் த சேம் டைம் இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ ஆடியன்ஸும் என்டர்டெயின் பண்ணணும், அட் த சேம் டைம் படத்தை பற்றியும் நம்ம ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு ஒத்த மனிதராக போய் எல்லா சேனல்லையும் உட்காந்து குடும்பஸ்தன் அப்படின்ற ஒரு படத்தை இன்னைக்கு தமிழ் சினிமா பார்த்து கொண்டாடுற படமாக மாற்றிருக்கிற மணிகண்டன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். மணிகண்டன் சாருக்கு நம்ம இந்த நேரத்தில் அவங்க வெற்றிகரமாக இந்த படம் வந்து 25-50 நாட்கள் கடந்து போகும். ஏற்கனவே அவருடைய படம் லவர்ஸ் அந்த மாதிரி தான் 50 நாள் ஓடுச்சு. அதே மாதிரி இந்த படமும் 50 நாள் ஓடும். ஏன்னா 3rd வீக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு பெரிய பெரிய ஹவுஸ்ஃபுல் காட்சிகள்லாம் போயிட்டு இருக்குன்னா அதுதான் மாபெரும் வெற்றியை பார்க்குற மணிகண்டன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மணிகண்டன் சார். ஸோ சிறப்பு விருந்தினர்களை நான் வரவேற்றுட்டேன். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஜோமன் ஜேக்கப் அவர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த படத்தை நீங்கள் எடுத்து சச் எ குவாலிட்டி ஃபிலிம், ரொம்ப அழகான ஒரு குவாலிட்டியான படத்தை வந்து ஜேபியோட இணைந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதில் நினைச்சவங்க எல்லாமே அவ்வளோ சிறப்பாக. லிஜோமோலுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக பல விருதுகள் காத்திருக்கிறது. இவ்வளோ தைரியமான ஒரு முயற்சி லிஜோமோல் அவர்கள் பண்ணியிருக்கீங்க. அவங்களோட சேர்ந்து அனுஷா அவர்களுக்கும் நல்ல பாராட்டுகள் வரும். கண்டிப்பாக எல்லோருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கலேஷ் தான் இந்த படத்தை எனக்கு வந்து மீண்டும் எங்கேயில் நான் லாஸ்ட் இயர் இந்த படத்தை ஒரு ஃபெஸ்டிவலில் பார்த்த பிறகு நான் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை நாங்கள் ஓடிடியில் பேசிகிட்டு இருக்கோம் டைரக்ட் ப்ரீமியர் அப்படின்னு ஜேபி சொன்ன மாதிரி. சரி, நான் அது பிறகு ஃபாலோ பண்ணல.
திடீர்னு வந்து எனக்கு கலேஷ் வந்து ஒரு மெசேஜ் போட்டார், சார் நீங்கள் ஹிருதயம் படம் பார்த்தீங்களா, அதில் நடிச்சிருக்கேன் நான். அடுத்தது வந்து நான் ஒரு மலையாள படத்தில் இந்த படம் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அந்த படம் வந்து வருஷங்களுக்கு விசேஷங்கள். அதில் சொல்லியிருந்தார், நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன், நீங்கள் பாருங்கள் சார், அதில் ஒரு முக்கியமான கேரக்டர் அப்படின்னார். நான் படம் பார்த்துட்டு நல்லா இருக்கு கலேஷ் அப்படின்னேன். அப்போ அவர் என்ன சொன்னார் எனக்கு, சார் ஒரு படம் வந்து நாங்கள் நடித்து ஒரு 9 மாதம் 10 மாதமாக நாங்கள் தேடிட்டு இருக்கோம், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. எந்த படம் அப்படின்னா, காதல் என்பது பொது உடைமையினர். எங்க 1 இயர் முன்னாடி நான் தாங்க கேட்டேன் இந்த படத்தை கொடுக்க சொல்லி, அவங்க கொடுக்கலங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், இமீடியட்டாக நீங்கள் பாருங்கள், திருப்பி ஒரு தடவை பார்த்துட்டு இந்த படத்தை நீங்கள் உங்களுக்கு ஓகேன்னா நாங்கள் ப்ரொடியூசர்கிட்ட பேசி நாங்கள் முடிச்சு தரோம், ஜேபி எல்லாம் பேசிடுவார் அப்படின்னாரு. தென் நான் சொன்னேன், 1 வருஷம் முன்னாடி பார்த்தது ஆல்மோஸ்ட் திருப்பி நான் பார்த்துட்டேன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு. அப்போது அந்த படத்தினுடைய ஸ்க்ரீனிங் பண்ணாங்க. அதில் சசி சார் வந்தார். சசி சார் படம் பார்த்துட்டு சொன்னார், ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்ல படம் இது, ஆனால் இதெல்லாம் நிறைய விஷயம் இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், சார் இந்த படத்தை நீங்கள் சொல்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்குது, நம்ம பண்ணிவிடுவோம், அது பண்ணாங்கன்னா நம்ம இந்த படத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஜேபியை கூப்பிட்டு நான் என்ன சொன்னேன், ஜேபி எங்களுக்கு தேவைப்படுற இந்த எடிட்டில் சேஞ்ச் ப்ளஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் இதெல்லாம் வேணும். நீங்கள் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் படமாக பண்ணியிருக்கீங்க, இதை எல்லா தரப்பு மக்களும் ஒரு 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் உட்காந்து பார்க்குற மாதிரி படமாக நீங்கள் மாற்றி கொடுங்க, அதுக்கேற்ற மாதிரி தானே நம்ம இந்த படத்தை நம்ம கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். ஐ ரியலி ஹாவ் டு தேங்க் ஜேபி வந்து மிகவும் நன்றி சொல்லணும். ஜேபிக்கும் அவருடைய டீம் ஸ்ரீ சரவணன் அண்ட் டேனி எவ்ரிபடி. என்னென்னா நான் என்ன சொன்னாலும் கரெக்ஷன் சொல்லிட்டே இருந்தேன். அதாவது எடுத்த படத்தில் நான் சொல்லிட்டே இருக்கேன், இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு. பேக்ரவுண்ட் மியூசிக் முடிச்சு மிக்சிங் முடிஞ்சு ஆனந்த் கிட்ட படத்தை காமிக்கிறாரு. அப்புறம் நான் சொல்கிறேன், ரமேஷ் தானே சவுண்ட் டிசைனர், ஆனந்த் ராஜேஷ் என்ன சொல்றாரு, படம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு, கையில் கொடுத்துட்டேனாரா. அப்போ உட்காந்துட்டு நாங்கள் திருப்பி உட்காந்து பார்க்குறோம். திருப்பி பார்க்கும்போது நான் சொன்னேன், இல்லை சார் எனக்கு செகண்ட் ஹாஃபில் பிஜிஎம் கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்னு சொன்னேன். கண்ணன் சார் முகம் சுளிக்கவே இல்லை. கண்ணன் நாராயணன் சார், போட்டு தரேன் சார், திருப்பி பிஜிஎம் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு தடவை எல்லா செகண்ட் ஹாஃப்க்கும் பிஜிஎம் எங்கெல்லாம் நான் வந்து இதெல்லாம் எனக்கு மிஸ் ஆகுது, ஏன்னா இது ஹோல்ட் பண்ணணும் ஆடியன்ஸை, இது வந்து ஒரு கான்வர்சேஷன் படம், ஒரு டயலாக் ஓரியன்ட் படம். அப்படிப்பட்ட படத்தில் வந்து நம்ம ஒரு ஹோல்ட் பண்ணணும்னா பிஜிஎம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லும்போது, என்ன கருத்து சொன்னாலும் அது கரெக்டாக இருந்ததுன்னா அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு, சிலதெல்லாம் ஜேபி வேணாம் சார் அப்படின்னாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஒர்க்காக, ஒரு ரெடியான படத்தில் அவ்வளோ டீம் ஒர்க்காக இந்த டீம் இயங்கி அண்ட் ஒரு படைப்பாக பார்க்கும்போது, நாங்கள் ஒரு 4-5 ஸ்க்ரீனிங் பண்ணும்போது தான் நான் பார்த்தேன் அந்த ஒரு எப்படிப்பட்ட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஜேபி நம்மளுக்கு ஒரு படமாக கொண்டு வந்திருக்காருன்னு பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஐ ஹேவ் டு தேங்க் ஜேபி அண்ட் த ஹோல் டீம். உங்களுடைய எஃபர்ட்டுக்கு நன்றி ஜேபி. ஏன்னா ஜெயபிரகாஷ் இஸ் நாட் ஈஸி. ஏன்னா நீங்கள் படம் ஆல்ரெடி எடுத்துட்டீங்க, அது வந்து ஃபெஸ்டிவலில் அங்கீகாரம் வந்துருச்சுன்னு ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் எதுக்கு சார் இவ்வளோலாம் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிருக்கலாம். பட் ஆனால் என்ன கோரிக்கை வச்சாலும் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி ஒரு சிறந்த படைப்பாக, ஒரு நல்ல படைப்பாக நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நன்றி. அண்ட் ஜியோ பேபி சாருக்கும் நன்றி, இந்த ஹோல் ப்ரொடியூசர்ஸ்க்கு நன்றி. இந்த படத்தை என் கையில் நீங்கள் எடுத்து நீங்கள் பார்த்துங்க சார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கோம். அண்ட் இந்த படைப்பு கண்டிப்பாக நாங்கள் இதுவரையும் போட்ட எல்லா ஸ்பெஷல் காட்சிகளும் எனக்கு வந்த எல்லா ஃபீட்பேக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம், பேசப்பட வேண்டிய ஒரு படம், பேசப்பட வேண்டிய ஒரு கருத்து. அவர் பேசும்போது சொன்னார், இது வந்து லெஸ்பியன் என்ற வார்த்தை அப்படின்றத வந்து நீங்கள் நெகட்டிவாக பார்க்க வேணாம், ஒரு பெண்ணுக்கும் மத்தியில் இருக்கிற அன்பை பற்றியும் புரிதலை பற்றியும் இது பேசுது. உணர்வுபூர்வமாக எப்படிப்பட்ட ஒரு அன்பு உருவாகுது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற ஒரு கான்வர்சேஷனை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இதில் பல வசனங்கள் மூலமாக நம்மளுக்கு புரிய வச்சிருக்காரு ஜேபி. மெச்சூர்டான ஒரு படம், எல்லோருமே பார்க்க வேண்டிய படம், பர்டிகுலராக மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு படம். அப்படிப்பட்ட படத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அந்த படம் உங்களுக்கு நாங்கள் வெகு விரைவில் இன்னும் இந்த வாரம் ப்ரெஷ் ஷோ நடக்க போது, அதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த படத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று ஆதரவு அளிக்கணும் உங்களை எல்லாரும் கேட்டுக்கிறேன். இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ் சினிமா பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு 8 படம் 7 படம் வரதெல்லாம் வந்து கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு 2 படம் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு 2 படம் வரலாம். ஊடக நண்பர்களுக்கே டயர்ட் ஆகிடும், இத்தனை படங்கள் போட்டால் எப்படிங்க பார்க்குறது, எப்படிங்க ரிவ்யூ பண்ணுறது, எங்களுக்கு டைமே இல்லை அப்படின்ற டயர்ட்னஸ் ஊடக நண்பர்களுக்கே வருதுன்னா ஆடியன்ஸ்க்கு எப்படி வரும்? 7 படங்கள் வருது ஜனவரி 24 அப்போ நான் வந்து நிறைய ட்வீட் பண்ணேன், மெசேஜ் போட்டேன் குரூப்பில், எத்தனை படங்கள் வருதுன்னு. ஆனால் ஒரு படம் மட்டும்தான் மக்கள் வந்து ஆதரவு கொடுத்தாங்க, அந்த படம் வந்து குடும்பஸ்தன். அது பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு படம் பாட்டர் ராதா நல்ல சிறப்பான படமாக இருந்தது, இன்னொரு படம் நல்லா இருந்தது. ஆனால் அதுக்கான என்ன சொல்கிறது, அங்கீகாரம் வரத்துக்குள்ளேயே இன்னொரு வாரம் வந்துடுச்சு, அது பிறகு பெரிய படம் வந்துடுச்சு, எல்லாரும் மறந்துட்டாங்க.
இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தமிழ் சினிமாவில் இருக்குது. இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் சொல்கிறது, இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டேட் கிடையாது. எப்படியாவது ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்ற நோக்கத்தில் இல்லாமல் கரெக்டான டேட்டில் எல்லாருமே வந்தால் எல்லோருக்குமே வாய்ப்பாக இருக்கும். இல்லைன்னா நம்மளே நம்ம படத்தை அழிச்சிக்கிற மாதிரி ஆகிடும். ஏதோ ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படியே போயிடலாம் அப்படின்னு பண்ணக்கூடாது ஒரு படத்தை. ஏன்னா அது ஒரு படைப்பு. அந்த படைப்புக்காக இவ்வளோ பேர் உழைச்சிருக்காங்க, இவ்வளோ நடிகர்கள் உழைச்சிருக்காங்க, ஒரு தயாரிப்பாளர், இயக்குனர் அப்படின்னு பல பேர் அவங்களோட பெரிய உழைப்பை கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட படத்தை வந்து ஜஸ்ட் லைக் தட் தயாரிப்பாளர்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய கோரிக்கை. ஒரு படத்தை வந்து பிளான் பண்ணி 4 படம் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா, சரி நம்ம இன்னொரு வாரம் வெயிட் பண்ணுவோம், இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம், இன்னொரு வாரம் நல்ல சரியான வாரத்தில் கொண்டு வருவோம் அப்படின்னு பிளான் பண்ணி வந்தால் தமிழ் சினிமா நல்லாயிருக்கும். ஏன்னா இன்னைக்கு போயிட்டு இருக்கிற சூழ்நிலை எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு படம் தான் வாரத்தில் வந்து மக்களால் கவனிக்கப்படும் அப்படின்னா அந்த படத்தை வந்து வாய்ப்பே கொடுக்காம இன்னும் 7 படங்கள் வர்றது மிகவும் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயமா பார்க்குறேன். இது வந்து நான் பல அசோசியேஷனுக்கு வந்து ஆல்ரெடி நான் சொல்லிகிட்டே இருக்கேன். வெகு விரைவில் நம்ம ரிலீஸ் ரெகுலேஷன் கொண்டு வரணும். அதாவது ப்ரொடியூசர் கவுன்சில், ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் எல்லாருக்கும் நம்ம என்ன கோரிக்கை வச்சிருக்கோம்னா, சேம்பர் எல்லாரும் சேர்ந்து ரிலீஸ் ரெகுலேஷன் கண்டிப்பாக வந்தே ஆகணும். 4 திரைப்படங்கள் மேலே தமிழ் சினிமாவில் ஒரு வாரத்துக்கு ரிலீஸ் ஆகக்கூடாது. அப்போ தான் அந்த 4 திரைப்படங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்கும். அது மூலமாக அட்லீஸ்ட் 1-2 படங்களுக்காவது மக்கள் வந்து தேட்டரில் பார்ப்பாங்க அப்படின்றதான் என்னுடைய பர்சனல் கோரிக்கை. அதுதான் அசோசியேஷன் எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கோம். வெகு விரைவில் அதுக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வருவாங்க எல்லோரும் சேர்ந்து அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பிரச்சனையால தான் இன்னைக்கு வந்து ஷோ ஏன் கிடைக்கல அப்படின்ற பிரச்சனை நிறைய போயிட்டே இருக்கு. திரையரங்கில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலிலேருந்து நான் மல்டிப்ளெக்ஸ் எல்லாரும் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா படம் ரிலீஸ் இந்த வாரம். அவங்க சொல்றாங்க, எடுத்தோடனே சொல்றாங்க, சார் அந்த படம் வருது சார், இந்த படம் வருது சார், இத்தனை படங்களுக்கு ஷோ கொடுக்குறோம் சார், எப்படி சார் இத்தனை ஷோ கொடுக்க முடியும்? ஒரு ஷோ கொடுக்குறேன். அந்த ஒரு ஷோ எப்படி கொடுப்பாங்க? ஒரு 11 மணிக்கு கொடுப்பாங்க, காலையில் 9 மணிக்கு கொடுத்தாங்கன்னா யார் வந்து பார்ப்பாங்க? ஸோ நாமளே படங்களை அழிக்கிற மாதிரியான விஷயம் தான் இப்போ நடந்துட்டு இருக்கிறது. தயாரிப்பாளர்கள் 100 தயாரிப்பாளர் அழிக்கிற மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இது தவிர்க்கப்படணும். 4 திரைப்படங்கள் மேலே தமிழ் சினிமாவில் வரக்கூடாது. அப்போதான் திரையரங்கு உரிமையாளர்களும் கரெக்டான முறையில் ஷோ அலோகேட் பண்ண முடியும். ப்ரெஸ்ஸும் வந்து படங்களை பார்த்து கரெக்டாக மீடியா நண்பர்கள்லாம் படங்களை பார்த்து அதுக்கான ஆதரவு கொடுக்க முடியும். இத்தனை படங்கள் வந்தால் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடாதுன்றதான் இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அது அட்லீஸ்ட் இப்போ உடனே மாறலனாலும் வெகு விரைவில் இந்த மாற்றம் வரும் நான் நம்புகிறேன். இந்த நேரத்தில் இந்த ஒரு குவாலிட்டியான படம், மக்களுக்கு போய் சேர வேண்டிய படம், ஒரு நல்ல ஒரு படைப்பு. இதில் அற்புதமான உழைப்பை இந்த டீம் கொடுத்துருக்காங்க. எல்லோருமே பிரமாதமாக உழைச்சிருக்காங்க. 1 வருட காலம் வெயிட் பண்ணியிருக்காங்க. அந்த படைப்பு இந்த ஃப்ரைடே வருது. உங்களுடைய ஆதரவு தேவை. ஊடக நண்பர்கள் அனைவரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும். இந்த நேரத்தில் உங்களை எல்லோரும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். அண்ட் என்னோட பயணிக்கிற என்னுடைய டீம் அண்ட் குணா, பிஆர்ஓ அண்ட் த ஹோல் டீம், டிஜிட்டலி டீம் எல்லோருக்கும் நன்றி. இந்த படம் மக்கள் மத்தியில் இன்னும் பெருசாக போய் ரீச் ஆகி மக்கள் வந்து இந்த படத்துக்கு வரவேற்பு கொடுப்பாங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். இந்த விழாவுக்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர் எல்லோருக்கும் நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கொஞ்சம் பேருக்கு இங்கே வந்திருக்க நிறைய வேலைகள் இருக்குது. டைமும் தாமதமாக ஸ்டார்ட் பண்ண ஆடியோ லான்ச் ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். அது பிறகு எல்லாம் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்த பிறகு சிறப்பு நிலையில் பேசுவாங்க. தென் இது பண்ணலாம். இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். வணக்கம். சீக்கிரம் முடிச்சிடுறேன். இங்கே பேசுகிறவங்களுக்கு குறைஞ்சபட்ச மரியாதை. இந்த கதவுகள் அடைக்கப்பட்டு இருக்கக்கூடிய காரணம் அவங்க பேசுறது தெளிவாக எல்லாருக்கும் கேட்கணும். இங்கே மேடையில் பேசுகிறவங்களுக்கு இந்த நச சத்தம் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதனால் உங்களுடைய ஒத்துழைப்பை நான் வேண்டுறேன் பேசுறதுக்கு முன்னாடி. நன்றி. ஒரு நாள் கொத்து படம் முடிஞ்சதும் எனக்கு சினிமாவிலேருந்து வந்த முதல் கால் வந்து தனஞ்சயன் சார்டன் தான். எனக்கு என்ன ஆச்சரியன்னா, நேற்று ஃபோன் பண்ணும்போது எல்லா இன்டர்வியூலையும் உட்காந்துருக்காரு, எல்லா படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கும் போகிறாரு, படமும் ரிலீஸ் பண்ணுறாரு. 24 ஹவர்ஸில் அவரோட டைம் டேபிளை நான் ஃபாலோ பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன். முடிஞ்சால் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஆரம்பிச்சு எங்களுக்கு நீங்கள் காலையிலேருந்து எப்படி சினிமாவில் இயங்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து என்னுடைய நண்பர் ஸ்ரீ சரவணன் அவர் டிஓபி பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் எதாச்சும் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த படம் பார்க்கறதுக்கு என்னை கூப்பிட்டாங்க. அங்கங்கே போஸ்டர் பார்த்துருக்கேன், ஜேபி சாரோட லென்ஸ் பார்த்துருக்கேன், தலைக்கூதல் நான் இன்னும் பார்க்கல.
அப்புறம் இந்த படத்தில் நடிக்கிற அனுஷா என்னோட ஃப்ரெண்டு, ஸ்ரீசரவணன் என்னோட ஃப்ரெண்டு, அப்புறம் உமாதேவி அவங்க என் கூட ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க என்னோட ஃப்ரெண்டு. ஸோ இவங்கெல்லாம் இருக்கிறதுனால இந்த படத்து மேலே ஒரு கூடுதல் அன்பு அப்படி இந்த படத்தை போய் நான் பார்த்தேன். இந்த படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போகும்போது எனக்கு பல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி மில்க் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஆங்கிலத்தில் ஷான் பென் பண்ணார், கஸ் வான் சாண்ட் டைரக்ட் பண்ணார். அது யாரை பற்றின படம் எதுவுமே தெரியாமல் ஒரு ஷான் பென் ஃபேனாக நான் அந்த படத்துக்கு போகிறேன். அப்போ அந்த படத்துக்குள்ளே போகும்போது அமெரிக்காவில் ஒரு ஹோமோசெக்சுவல் முதல் முறையாக ஒரு அரசு பதவிக்கு வந்த ஒரு கதையை அந்த மில்க் திரைப்படத்தின் மூலமாக எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. அந்த படம் பார்த்ததோ எனக்கு என்னென்ன தோணுச்சுங்கிறத நான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ இஸ் த வார்மஸ்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு கானில் அதிகமாக செலிப்ரேட் பண்ண படம், ஒரு படம் பாப்புலர் ஆச்சு. ஸோ அந்த படமும் நான் பார்க்குறேன். அந்த படத்தில் நடித்த நடிகை லீ சிடு வந்து என்னுடைய மிக ஃபேவரட்டான ஒரு ஆக்டர். அவங்கக்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் சில கேள்விகள் கேட்கப்படுது இந்த ஹோமோசெக்சுவல் ரிலேஷன்ஷிப்பை பற்றி. அதுக்கு அவங்க சொன்ன பதில்களும் எனக்கு சில ஆச்சரியங்களை தந்தது. நம்ம எல்லாருமே வந்து ஒரு சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட் எப்படி உருவாகுது அப்படின்னா, மதமோ ஜாதியோ இல்லை அடுத்தடுத்த விஷயங்களோ இல்லாமல் சம்பிரதாயங்களும் சட்டதிட்டங்களும் நம்மளுடைய ப்ராக்டிசஸ் நம்மளை ஒரு சுழலுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக இழுத்து இயக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். அந்த சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட் உருவானதுக்கான காரணம் நீங்கள் ஆரம்பித்து போனீங்கன்னா, பின்னாடி போயிட்டே இருந்தீங்கன்னா, அது ரொம்பவும் ஒரு சில்லறைத்தனமான கேள்வி கூட கேட்க தேவையில்லை, அந்த அளவுக்கு நமக்கு ஈஸியாக புரியக்கூடிய ஒரு விஷயமா தான் அந்த சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிறது இருக்கும். இது இப்படி உருவானதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது அமெரிக்காவில் இருக்கட்டும் இல்லை ஐரோப்பாவில் இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தாய்லாண்டில் வந்து சேம் செக்ஸ் மேரேஜை வந்து லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை நம்மளுடைய சவுத் ஏஷியன் நேஷன்ஸ் ஆர் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸாக இருக்கட்டும், இன்றைக்கி அதிகமாக குவேர் கம்யூனிட்டி பற்றின ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பது கலையும் திரைப்படங்களும். அந்த வகையில் இந்த டீமுக்கு என்னுடைய முழு மரியாதையும் அன்பும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கே ஒரு ஆக்ட் ஆஃப் லவ்வை தொடர்ந்து பல ஆண்டுகளாக கொச்சைப்படுத்தும் வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஒரு வகையில் இந்த மாதிரி வந்து சேம் செக் ரிலேஷன்ஷிப், அது லெஸ்பியனாக இருக்கட்டும் இல்லை கேவாக இருக்கட்டும் இல்லை LGBTQ AI++ கம்யூனிட்டியோடைய எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ரிலேஷன்ஷிப்பை எடுத்தாலுமே சரி, அதை ஒரு அவங்களோட ப்ராக்டிஸ் பண்ணுறதுல நமக்கு பிரச்சனை இருக்காது. பார்த்தீங்கன்னா சமூகத்தில் அவங்களோட லவ்வில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, ஆனால் அதோடைய செக்ஷுவாலிட்டியில் உங்களுக்கு ஒரு கூச்சமும் ஒரு கிண்டலும் இருக்கும். இந்த படத்தில் அதை முழுவதுமாக இல்லை பிரதானமான அளவில் அதை தவிர்த்துட்டு உணர்வுகளுக்கு அதோடைய சென்சிட்டிவிட்டிக்கும் அதனுடைய யதார்த்த தன்மைக்கும் உண்மைக்கும் அதிகமான இடமளித்திருக்கிறார் ஜேபியோட லென்ஸ் நான் பார்த்துருக்கேன். தமிழ் சினிமாவோட சூழலில் மெயின் வணிகத்து சார்ந்த படங்கள், இப்போ குடும்பஸ்தன் வந்து பெரிய வெற்றி ஆயிருக்கு. தமிழ் சினிமா அப்பப்போ ஒருத்தரை தத்தெடுக்கும். சிவாவை தத்தெடுத்தது, சேதுவை தத்தெடுத்தது, அப்புறம் இப்போ மணிகண்டனை தத்தெடுத்துட்டு இருக்கு. ஈஸ் அவர் மிடில் கிளாஸ் போஸ்டர் பாய். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹீரோ மாதிரியே இருக்காது, பக்கத்தில் போனீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாப்ல. ஸோ இந்த மாதிரி வணிக சினிமாவுக்கு இங்கே சிவப்பு கம்பளம் அதிகமாக விரிக்கப்படும். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு இருக்கு, அது நான் இல்லைன்னு சொல்ல முடியாது, அவருக்கு புரியும். குடும்பத்தினை பற்றி தப்பாக பேசணுங்க நிறைய பேர் என் காதில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த படம் இன்னைக்கு ஜெயிக்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஆடியன்ஸ் எப்பவுமே தெளிவாக இருக்காங்க, அவங்க எதை கன்சியூம் பண்ணணும், எது நல்லா இருக்குன்னு அவன் தான் முடிவு செய்யணும்னு நினைக்கிறான். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆன்லைன் ரசிகர்கள் விமர்சன சூழல்ல ஒரு பெரும் பகுதியான ஆடியன்ஸை வந்து படம் பார்க்க விடாம நாம தடுக்கிறோம் நான் நினைக்கிறேன். இந்த விமர்சனங்கள் எப்படி இருக்குதுன்னா பெரும்பான்மையா தன்னுடைய தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியனா இருக்கு. நான் பேசுறேனே, போன் பேசுறேனே, கொஞ்சம் வெளில போய் பேசுங்கண்ணே, தேங்க்ஸ். தனிப்பட்ட விருப்பத்தையும் தனிப்பட்ட எண்ணங்களையும் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகளையும் உள்ள பிரதிபலிக்கக்கூடிய விமர்சனமா இருக்கு. இது என்ன பண்ணுதுன்னா, இதை வச்சு ஒரு ஆடியன்ஸ் ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்றான். சோஷியல் கன்ஸ்ட்ரக்டுடைய ஒரு ஸ்மாலஸ்ட் ஃபார்ம் தான் வந்து இப்போ நான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஆடியன்ஸ் அதிகமா வந்து தியேட்டர்ல படத்தை சாம்பிள் பண்றதுக்கான சூழலை இங்க இருக்கக்கூடிய எல்லாரும், நம்ம எல்லாரும் தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், நம்ம வந்து உருவாக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஜேபி மாதிரி ஒரு இயக்குனர் இது வந்து ஒரு எல்லாம் போல்டு அட்டெம்ப்ட், அப்புறம் வந்து போல்டா நடிச்சிருக்காங்க, அப்புறம் போல்டா பேசுறாங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கு. அது ரொம்ப ஒரு ஒரு பிற்போக்கான சிந்தனை, அது ரொம்பவும் பிற்போக்கான சிந்தனை. அதாவது நம்மளுடைய சக மனிதன் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கத்தோலிக்க திருச்சபை சபையுடைய போப்பாண்டவர் ஒரு ரீல்ல பேசும்போது, ஒரு இன்டர்வியூல பேசும்போது என்ன சொல்றாரு, அவர் வந்து ஒரு ஹோமோசெக்சுவல் ரிலேஷன்ஷிப்பை சப்போர்ட் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சக மனிதனை நேசிங்கிறது என்னுடைய அடிப்படை, அந்த அடிப்படையில் இதை நான் முழுவதுமாக ஆதரிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்போ எங்களுக்கு தேவை உங்களுடைய ஆதரவு கிடையாது, சப்போர்ட். நீங்க எங்களோட சிம்பத்தைஸ் பண்ண வேண்டாம்.
ஆனால் எங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்? டு ஹாவ் அ நார்மல் லைஃப் லைக் ஹவு அதர் பீப்புள் லிவ் இன் தி சொசைட்டி. இங்கே பேசும்போது கூட வந்து இவங்க டிஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை யாரோ பயன்படுத்தினாங்க. அதெல்லாம் கிடையாது. இந்த படம் எது நார்மல் இல்லைங்கிறத கேள்வி எழுப்பக்கூடிய படம், அதற்கு விடை சொல்லக்கூடிய படம். இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்பில் 2 பெண்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது, இல்லை ஒரு 2 ஆண்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது, இல்லை கியூர் கம்யூனிட்டியில் இருக்க யாரோ 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இவங்களுக்கு பிரச்சனை அவங்க 2 பேர் லவ் பண்ணுறது இல்லை, அவங்க எப்படி ஒரே வீட்டில் இருப்பாங்க, அவங்க எப்படி செக்ஸ் வச்சுப்பாங்க, அவங்க என்ன பேசுவாங்க, அவங்க ரொமான்ஸ் எப்படி இருக்கும். இது எதுவுமே நம்மளுடைய கண்களுக்கும் நம்மளுடைய மனசுக்கும் பழக்கப்பட்ட விஷயங்கள் கிடையாது. நம்மளோட பிரெயின் இஸ் ஆக்சுவலி கண்ட்ரோல்டு பை அ காக்னிட்டிவ் பயஸ். அதாவது நீங்க பார்க்கிற விஷயங்கள், கேட்கிற விஷயங்கள், பழகிற விஷயங்கள், உங்களுக்கு போதனை கொடுக்கக்கூடிய விஷயங்களை வச்சு உங்க பிரெயின் வந்து இது சரி இது தவறு அப்படின்னு ஒரு முடிவெடுக்குது. இது வந்து உங்க பிரெயின் வந்து கண்டிஷன் பட்டிருக்கு. உங்கள எல்லாருமே, நானும் தான். நம்ம சின்ன வயசுல இருந்து வளர்றோம். நம்ம பார்க்குற விஷயங்கள், நமக்கு சொல்லப்படுகிற விஷயங்கள், திணிக்கப்படுகிற விஷயங்கள், இதெல்லாம் உங்களோட பிரெயின்ல வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டை உருவாக்குது. இது இப்படிதான் ஒரு கன்ஸ்ட்ரக்டை உருவாக்குது. அதுல இருந்து இந்த சமூகம் தன்னை விடுவித்துக் கொள்ள ட்ரை பண்றத நான் இந்த சினிமா மூலமா பார்க்குறேன். அதுக்காக மில்க் எடுத்த கஸ்வான்ஸானும் சரி, இல்ல ப்ளூ இஸ் த வார்மஸ்ட் கலர் எடுத்த அந்த இயக்குனரும் சரி, இந்த படத்தை எடுத்திருக்கக்கூடிய ஜேபிக்கும் சரி, என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆடியோ லான்ச்சுக்கு பிரதானமாக பெருசாக நாங்கள் அதிகமாக பங்கு பெறதில்லை. ஏன்னா ஒரு ஆடியோ லான்ச்சில் உண்மையை பேச முடியறதில்ல, அந்த படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ. ஏன்னா இதெல்லாம் வந்து கடவுள்களை, ஆடியன்ஸை வந்து கடவுளாக்கும் மேடைகளாக ஆடியோ லான்ச்சுகள் வந்து மாறிட்டே வருது. அதெல்லாம் தேவையில்லை. ஒரு படத்தில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை எடுத்து நீங்கள் பேசினாலே அது அந்த ஆடியன்ஸுக்கு போய் சேரும். ப்ரெஸ் அது சரியாக புரிஞ்சுப்பாங்க. தேவையற்ற ஜோடனைகள் நமக்கு ஒரு ஆடியோ லான்ச்சில் தேவையில்லை. இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான முயற்சி. இந்த தமிழ் சினிமா சூழல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய வணிக சூழல்ல இப்படி ஒரு படத்தை, அதாவது முழுக்க இவர் சொல்றாரு இல்லையா, என் கேள்வி ஆக்சுவலா அவரோட பாயிண்ட் என்னோட பாயிண்ட் ரொம்ப பக்கத்துல இருந்தது. ஜேபி பேசும்போது எனக்கு கோபம் வந்தது. அங்கதான் வந்து ஒரு ஹார்ட் ஃபார்ம் வந்து அது ஒரு படைப்பா உருவாக்கும். ஒரு கிரியேட்டர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து அதை நேசிக்கணும், இல்ல காயப்படணும், இல்ல கோவப்படணும். அப்படி ஏதாவது நடந்தால் மட்டும்தான் அவரால் ஒரு உண்மையான கிரியேஷனை கொண்டு வந்து வெளியில மக்கள் முன்னாடி கொடுக்க முடியும். இந்த படம் வந்து ஒரு உண்மையான படைப்பு அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ நான் உங்ககிட்ட சில கேள்விகள் எல்லாம் முன் வச்சேன் இல்லையா, LGBTQIA+ உடைய கம்யூனிட்டி பத்தின ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்குன்னு. அனைத்து கேள்விகளுக்கும் ரொம்ப அழகாக பதில் சொல்றாங்க. அவர் சென்சுவாலிட்டியை விரும்பல, ஆனா அதே நேரம் அழகியலோடையும் ஏஸ்தட்டிக்ஸோடையும் பொறுப்போடையும் நிதானத்தோடையும் இந்த படத்தை வந்து அவர் அணுகியிருக்காரு. ஸோ அதுக்கு ஜேபிக்கு வந்து முழு வாழ்த்துக்கள். குவிக்லி அபவுட் த காஸ்ட் அண்ட் க்ரூ, நிஜமோல் உங்களோட படங்கள் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். இந்த படத்தை நீங்கள் கேரி பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த டைரக்டரோட ஆர்ட் ஃபார்மில் ஹி இஸ் கான் ஃபார் லாங்கர் ஷார்ட்ஸ். அப்புறம் டெஃபினெட்லி நிறைய டேக்ஸ் நடந்திருக்கும். 2-3 ஆர்டிஸ்ட் மட்டும்தான். கேமராமேன் சைடில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், மற்ற ஆர்டிஸ்ட் சைடில் சேலஞ்சஸ் இருக்கும். ஒரே லென்த்தி ஷாட் ரொம்ப நேரம் போகும்போது நிறைய ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட் பண்ணி நடிக்கணும். அப்போ பல வாட்டியும் ஒவ்வொரு வாட்டி எத்தனை டேக் போனாங்கலாம் தெரியல. ஒவ்வொரு வாட்டியும் அந்த பெர்ஃபார்மன்ஸோட இன்டென்சிட்டி இருக்குல்ல, அதோட ப்ரெசிஷன், துல்லியம் வந்து ரொம்ப அழகாக அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி அவங்களுடைய கண்கள். ஏன்னா இது நம்ம திரையில பார்க்காதது. பல விஷுவல்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சின்ஸ் நம்மளுடைய பிரெயின் வந்து அதுக்கு பழக்கப்படாததுனால, நம்ம இது வரைக்கும் திரையில் அதை பார்த்தாததுனால, அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம நிறைய பேர் இந்த படம் பார்க்கறதுக்கான வாய்ப்புண்டு. அது நார்மலா இது என்னன்னு ஒரு குழப்பம் வரதுக்கு வாய்ப்புண்டு. இந்த படம் பார்க்கும்போது படம் முடிகிற வரைக்கும் நீங்க எதுவும் ஜட்ஜ் பண்ணாதீங்க, எதுவுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். கொஞ்சம் யோசிங்க. ஸோ இந்த படம் வந்து தமிழ் சினிமாவின் ஒரு முக்கியமான முயற்சியை நான் பார்க்குறேன். இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அனைத்து நடிகர்களும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அனுஷா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ணன் சாருடைய அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க உமாதேவியனுடைய ஃப்ரெண்டு ரொம்ப அழகான வரிகள் எழுதியிருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம் ஸ்பெஷலாக இருக்கு இந்த பாட்டுலன்னு பார்க்கும்போது, விஷுவலை பார்த்து எழுதினாங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. அப்புறம் அந்த தம்பியும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அனைத்து டெக்னீஷியன்ஸ் அண்ட் காஸ்ட் இந்த படத்தில் ஒரு சின்சியரான எஃபர்ட்டை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நம்மளுடைய அந்த 1.5-2 மணி நேரம் டைமை கொடுக்கறது முழு தகுதின்னு நான் நினைக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. அடுத்ததாக வந்து இங்கே பேச இருக்கிறவர், நம்ம ரொம்ப டவுனாக இருந்தால் ஒரு படம் பார்க்கலாம், ரீவாட்ச் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்ப்போம். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம். இந்த படத்தை எத்தனை வாட்டி பார்த்தாலும் திரும்ப திரும்ப பார்க்க வைக்கிற மாதிரி அந்த படத்தில் நடித்த அத்தனை பேரும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அந்த திரைக்கதையும் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அந்த படத்தை இயக்கிய இயக்குனர் பாலாஜி தரணிதரன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். நெல்சன் பேசினதுக்கப்புறம் நான் பேசினா அது ரொம்ப சுமாராக இருக்கும். ஏன்னா நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஒரு பதட்டமாக உட்காந்துட்டு இருக்கேன். நான் அது எப்படி சொல்கிறது, எனக்கு ரொம்ப பேச வராது. அவர் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு.
நான் இந்த படத்தை ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் மன்னிச்சிடுங்க. நான் படத்தை ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் பார்த்தேன். சரவணன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு சரவணன். நான் இந்த ஒரு ஹெல்ப் கூட பண்ணலண்ணா எப்படின்ற மாதிரி தான் போனேன். படம் பார்த்து முடித்ததுக்கப்புறமா எனக்கு ரொம்ப மரியாதை வந்துருச்சு அந்த டீம் மேலே. ஏன்னா ஒரு விஷயத்தை எடுத்து அதை எவ்வளோ ஜென்யூனாகவும் எவ்வளோ பொறுப்புணர்ச்சியோடையும் பண்ண முடியுமோ அவ்வளோ கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் அந்த மெயினாக ஒரு நல்ல விஷயம் சொல்கிறோம், பொறுப்பாக சொல்கிறோம், அதெல்லாம் தாண்டி ஆடியன்ஸ்க்கு வேண்டியது ட்ராமா, ஒரு சுவாரஸ்யம் வேணும் படம் பார்க்குறது. அதுவும் அந்த படத்தில் இருந்தது. படம் முடிகிற வரைக்குமே நான் என்ஜாய் பண்ணேன். எல்லாரோட ஒர்க்குமே ரொம்ப நல்லா இருந்தது. நடித்தவங்க, மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு ஹோல்சமாக ரொம்ப நல்ல படம், அருமையான படம். டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நான் அந்த ஷோவில் நான் ரொம்ப கவனித்த விஷயம் என்னென்னா, க்யூர் கம்யூனிட்டியிலேருந்து நிறையா பெண்கள் வந்திருந்தாங்க. அவங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்ல, நம்மளோட விஷயத்தை ஒருத்தவங்க படமாக எடுத்திருக்காங்களே அப்படின்னு. ஏன்னா யாருமே பேச கூச்சப்பட்டுக்கிட்டே இல்லை, பேச தேவையில்லைன்னு அவாய்ட் பண்ணுற விஷயத்த ஒருத்தவங்க முன்னாடி வந்து படமாக எடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்களோட ஃபேஸை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் சாங்ஸ், இந்த 2 சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த தீயாய் மோதும் கண்கள், அந்த வரிகள், அந்த பாட்டெலாம் ரொம்ப அருமையாக இருக்குது. டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். படத்தை ரிலீஸ் பண்ணுற தனஞ்சயன் சாருக்கு என்னோடய நன்றிகள். பூ, பிச்சைக்காரன், சிவப்பு மஞ்சள் பச்சை போன்ற வித்தியாசமான படைப்புகளை கொடுத்த இயக்குனர் சசி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் படம் பார்க்கும்போது மிஸ் பண்ண விஷயம் வந்து மியூசிக்கையும் லிரிக்கையும் ரொம்ப மிஸ் பண்ணேன் நான். ஏன்னா கவனிக்கலை. ஏன்னா இந்த படத்தினுடைய சப்ஜெக்டை பார்த்தோன்னே இந்த முதல்ல இதை கரெக்டாக சொல்லியிருக்காங்களா, இது பார்க்கணும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக்கையும் லைன்ஸையும் மிஸ் பண்ணிடுறது, லிரிக்கையும். இப்போ தான் இங்கே ஆடியோ ரிலீஸ்க்கு வந்து பார்க்கும்போது தான் அதை ரொம்ப அழகாக பண்ணியிருந்த மியூசிக் டைரக்டரும் சரி, லிரிக்ஸும் குட், ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறவங்க வந்து ரோஹிணி மேம் ஆகட்டும், இல்லை வினீத் சார் ஆகட்டும், அனுஷா, கலேஷ், இது எல்லாருமே சம்மந்தப்பட்ட எல்லாருமே ரொம்ப ரியலாக இருந்திருந்தாங்க, ரொம்ப ரியலாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் லிஜோ, என்ன எங்கள் லிஜோன்னு தான் சொல்லணும். ஓகே, இப்போ நான் வந்து சிவப்பு மஞ்சள் பச்சை பண்ணும்போது வந்து ஒரு லோ மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கான ஒரு லுக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷண்ட பிரதிகாரத்தில் ஒரு சின்ன ரோலில் வந்துருந்தாங்க. அங்கேருந்து பிக்கப் பண்ணேன் நான் அவங்கள. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ட்ரைபல் லுக்கில் ஜெய்பீமில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திடீர் பாப் கட் பண்ணிவிட்டு ஒரு மலையாளம் ஃபிலிமில் பார்த்தோம், இல்லை சாரி, ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக ஒரு படத்தில் பார்த்தேன் மலையாளம் மூவியில். அதுக்கப்புறம் அதுக்கு நான் விஷ் பண்ணி அனுப்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தோம் அப்படிங்கும்போது ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ அப்படின்னு சொல்லும்போது அவங்க எழுதிருந்தது ஐ நோ இட்ஸ் சார் அப்படின்னாங்க. தட் இஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ லிஜோ, உங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு எனக்கு. கீப் இட் அப்மா, குட். அப்புறம் சில டைரக்டர்ஸ் இருக்காங்க, அதாவது மக்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே சொல்லிட்டு போயிடலாம், எதுக்குடா வம்பு அப்படின்னு எடுக்கிற டைரக்டர் சில பேர் இருக்காங்க. சில டைரக்டர்ஸ் மட்டும்தான் வந்து தனக்கு பிடிச்ச விஷயத்த மக்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு எடுப்பாங்க. இன்னும் சில டைரக்டர்ஸ் இருக்காங்க, என்னன்னா அதாவது அடுத்தவங்க எடுக்க தயங்குற இல்லைன்னா பயப்படுற விஷயத்த மட்டுமே எடுக்கிறது அப்படின்னு நினச்சி கங்கணம் கட்டிட்டு எடுக்கிற டைரக்டர்ஸ். அப்படி ஒரு டைரக்டர் தான் ஜெயபிரகாஷ். ஸோ இவருடைய லென்ஸ் ஆகட்டும் சரி, இல்லை தலைக்கூத்தலாகட்டும் சரி, இந்த படமாகட்டும் சரி, போல்ட் அட்டம், சாரி நெல்சன், இந்த போல்டுன்னு வார்த்தை சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம உண்மையை பேசின உண்மையே மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு சமூகம் மலினப்பட்டு போயிருக்கிறது அப்படின்னு ஜெயமோகன் எழுதியிருந்தார். நம்ம உண்மையை பேசினோன்னே மனசு சந்தோஷப்படுது. ஏன் சந்தோஷப்படுது? சொசைட்டி அப்படி இருக்குது. ஆனால் உண்மையை பேசணுங்கிறது தான் நம்ம இதே.
ஸோ அது மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் லுக் தேவைகளோட படம் வந்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு அட்டம்ப்ட் வந்து ஒரு போல்டு அட்டம்ப்ட்னு தான் மறுபடியும் பேச வேண்டியிருக்கு. சாரி நெல்சன். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு படங்க. இது ஒரு பெரிய டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணி போகுது. ஒரு வெரி சென்சேஷனல் மூவி. ஜெயபிரகாஷ், இந்த விஷயத்தை, இந்த இவ்வளோ முக்கியமான விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஜெயிச்சிருக்கீங்க. தனஞ்சயன் சார், நீங்களும் கண்டிப்பாக அதில் ஜெயிப்பீங்க. வாழ்த்துக்கள். நடித்த படங்களை பார்க்கும்போது என்னடா மனுஷன் இப்படி நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஆனால் அதை தாண்டி இவர் கொடுக்குற இன்டர்வியூஸை பார்க்கும்போது என்னடா மனுஷன் இப்படி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு காமெடியாக சொல்லுவாங்க, நல்லா பேசுவான் மேடம், வாழாப்பழம் மாதிரி பேசுவான் மேடம், எப்போ ஏற்பட்டவங்களும் விழுந்துருவாங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இன்டர்வியூஸை பார்த்தாலுமே போதும் இவர் இன்டர்வியூ திரும்ப திரும்ப பார்க்கலான்ற மாதிரி அவ்வளோ அழகாக பேசக்கூடியவர். ஒரு குட் நைட்டில் வந்துட்டு ஒரு மோகனா பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து லவரில் ஒரு அருணா பார்த்தோம், இப்போ குடும்பஸ்தலம் நவீனா பார்த்தோம். ஆனால் எத்தனை கேரக்டர் பண்ணாலும் அந்த ராஜா கண்ணுன்ற கேரக்டர் வந்து யாராலையும் மறக்கவே முடியாது. ஸோ இன்னைக்கு இந்த படத்தோட நாயகியாக இருக்கக்கூடிய லிஜோமலை பார்க்கும்போது எனக்கு செங்கேனி அந்த ஞாபகம் தான் இருக்கு. ஸோ செங்கேனியை வாழ்த்துறதுக்காக வந்திருக்கும் ராஜா கண்ணை அன்போடு பேச அழைக்கிறோம். முதல்ல மேடையில் இருக்கிற நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். அதே மாதிரி பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் பெரியவங்களுக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி பேசினவங்க டைரக்டர்ஸ் எல்லாருமே படத்தை பார்த்துட்டாங்க. அதனால் அவங்களால படம் குறித்து தெளிவாக பேச முடிஞ்சுச்சு. என்னால் படம் பார்க்க முடியல. அதனால் படம் குறித்து பேசாமல் இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க, அவங்கள பற்றி நான் பேசணும். முதல்ல ஜேபி சார் பற்றி பேசணும். 2014-15 நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தேன் ஃபெஸ்டிவல்ஸ்க்காக. அந்த படம் வந்து பெங்களூரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் ஆகிருந்தது காம்படிட்டிவ் செக்ஷனில். அதே சமயத்தில் அவரோட படமும் அப்போது லென்ஸ் தான் வந்தாங்க சார். லென்ஸ் வந்து அப்போது காம்படிட்டிவ் செக்ஷனில். அப்போ மைசூரில் வந்து எல்லா ஃபெஸ்டிவல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கும் ஒரு டின்னர் வச்சுருந்தாங்க. சாருக்கு இந்த ஃபெஸ்டிவல் சினிமா மேலே இருக்கிற மோகமும், அதே சமயம் இந்த ஃபெஸ்டிவல் சினிமாவும் கமர்ஷியல் சினிமாவும் ஏன் வந்து இவ்வளோ பெரிய இடைவெளி இருக்குது, இதில் பிளெண்ட் இல்லைங்கிறதுக்கான அதீத கோபமும், அவர் கமர்ஷியல் கன்ஸ்டன்ஸுக்கு அடங்காத ஒரு மனுஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து அவரோட ஃபில்மோகிராஃபி வந்து பெரிய ப்ரூஃப் தான். பட் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா போதும், அவர் இன்னும் நாங்கள் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணப்போம் சொல்கிறேன், அவர் தொடர்ந்து அவர் எடுத்துகிட்டு இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி தான். இல்லை நான் வந்து இங்கே வேற ஒரு நோக்கத்துக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்காக அதோட தன்னுடைய கொள்கையில் வந்து அதீத பிடிப்போடு இருக்கிறாரு. அது தொடர்ந்து நிச்சயமாக அதுக்கான ஆதரவு நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமைங்கிறது நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ரேர் இப்படியான ஒரு ஃபில்ம் மேக்கரை நம்ம ஊரில் கண்டெடுக்கிறது. ஸோ வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு முதல்ல. அண்ட் ரெண்டாவது செங்கேனி பற்றி சொல்லணும். நான் இன்னமும் அவங்கள செங்கேனி தான் கூப்பிடுவேன். என்னன்னா நெல்சன் சார் சொன்னார் நிறைய டேக்ஸ் போயிருக்கோம், ஆனால் அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு ட்ரைனிங் வந்து எங்கள்கிட்ட தான் எடுத்துருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தை நாங்கள் ஜேபிஎம் டப் பண்ணும்போது நான் என்ன தான் பார்த்துக்க சொன்னார் டப்பிங் ஞானவேல் சார். ஸோ நான் தான் வந்து இவங்களுக்கு டப்பிங் வந்து கோஆர்டினேட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஹோல் ஃபிலிமும் 5 தடவை டப் பண்ணாங்க. நான் வந்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு தடவை டப்பிங் முடிஞ்சிச்சு, நீங்கள் போகலாம், ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுவேன். ஒரு 2 நாள் கழித்து திருப்பி அலிஜோ ஃப்ரீயாக இருக்கீங்களா, நான் சொல்லுங்கள், ஒன்றும் இல்லை, ஒரு 2 டைலாக் கரெக்ஷன் இருக்குது, வர முடியுமா? நான் எந்த முகசொலிப்பும் இல்லாமல் 2வது தடவை வருவாங்க. வந்துட்டு அந்த 2 டைலாக் முடிஞ்சில்ல அப்படின்வாங்க, இல்லை திருப்பி ஃபஸ்ட்டில் இருந்துன்னு சொல்லுவேன். ஸோ இது மாதிரி அதை பண்ணலாமா, அதை மாதிரி இதே பண்ணலாமா. பட் த கமிட்மெண்ட் தட் ஷீ ஹேட், டேலண்ட் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருந்தாலும் அவங்கக்கிட்ட இருந்த கமிட்மெண்ட் தான் நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி வேலை செய்யணும். என்ன சொல்கிறதுனா, எந்த சாக்கு போக்கே சொல்லக்கூடாது, அதை முடிக்கணும்னா அதை முடிச்சிடும் அப்படிங்கிற இடத்துல வந்து லிஜோவுக்கு இருந்த அந்த கமிட்மெண்ட் தான் சார் சொன்ன மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறது, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுக்கு பண்ணுறதுக்கு மிக பக்கபலமாக இருக்கிறது அவங்கள்ட்ட இருக்கிற கமிட்மெண்ட். வாழ்த்துக்கள் செங்கனி, நீங்கள் உயர போகிறது வந்து ரொம்ப பார்க்குறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள், பொன்மனுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நடித்த நான் திரையில் பார்த்து வியந்த நிறைய நடிகர்கள் இருக்காங்க. வினித் சார் மாதிரி, ரோஹிணி மேம் மாதிரி நிறைய பேர் வந்து இந்த படத்தில் இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சாங்ஸ் பார்க்குறதுக்கும் அவ்வளோ ப்ராமிசிங்காக இருக்குது.
மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது சார். 2 சாங்ஸுமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நெல்சன் சார் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு 15 வருஷமாக எனக்கு இது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் சொல்கிறேன், ஒரு 3ஆம் பாலினத்தை ஒரு குயர் கம்யூனிட்டியில் இருக்கிற நான் நிறைய பேரை வந்து நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே இருக்குன்றதே நம்ம இன்னும் நல்ல நாகரிகம் அடைந்த ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியாக மாறிட்டு இருக்கோங்கிறதுக்கு எப்படி களத்தில் இருக்கிற ஆக்டிவிஸ்ட் வந்து எவ்வளோ முக்கியமோ அதுக்கேற்ற மாதிரியான சினிமாவும் அதுக்கான சரியான வேலையை செஞ்சிட்ருக்கு. அதில் இது காதல் என்பது பொது உடைமைங்கிற அந்த படமும் மிகப்பெரிய பங்காக இருக்கும், மிகப்பெரிய பதிவாக இருக்கும். படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி சார். அடுத்ததாக இந்த படத்தில் நடித்த நடிகை சிந்து அவர்களை பேச அழைக்கிறோம். Hello, thank you everyone for coming here. I am here for the first time speaking to everyone. I have nothing much to say, just that I'm just fortunate enough to be a part of this movie and with such a bold concept. Wonderful team and acting with Vineet sir and Rohini ma'am, my favorite actor and dancer too. So thank you so much for this opportunity. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அனுஷா அண்ட் இந்த படம் காதல் என்பது பொது உடைமையில் ஒரு சின்ன கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன். இது ஒரு முக்கியமான படம்னு சொல்லிட்டு நாங்கள் படம் சாரி இந்த படம் ஒரு முக்கியமான படம்னு நாங்கள் நினைக்கிறோம். அண்ட் எங்கள் டைரக்டர் ஜேபி சார் இந்த படத்தை வந்து ரொம்ப சென்சிட்டிவாகவும் ரொம்ப கேராகவும் அழகாக எடுத்திருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காஸ்டிங் மீ. இது ரொம்ப வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அதனால் ரொம்ப பதட்டமாக இருக்குன்ற. பட் தேங்க்யூ ஸோ மச் டு த ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபார் பீயிங் ஹியர். காலையில் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை ஆடியன்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களோட சப்போர்ட் ரொம்பவே முக்கியம் எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி எஸ்டீம் கெஸ்ட் ஆன் ஸ்டேஜ். அவங்களோட பிஸி ஸ்கெடியூலில் டைம் எடுத்து எங்கள் கூட எங்களோட இவெண்ட்டில் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. அண்ட் மை ப்ரொடியூசர்ஸ் ஜோமோன் சார், சிமெட்ரி சினிமாஸ், மேன்கைண்ட் சினிமாஸ், டங்ஸ்டன் ப்ரொடக்ஷன்ஸ், நித்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ நோபின், தேங்க்யூ ராஜேந்திரன் சார், தேங்க்யூ டு த ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ. நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பலை, பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். இந்த படம் ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்றதுக்கு அகெயின் உங்களோட ஹெல்ப் ரொம்ப தேவை. ஸோ ப்ளீஸ் தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக இப்போ மலையாளத்தில் ஹிருதயம் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஒரு ஆக்டரோட சக்ஸஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய ஒரிஜினல் பேரை மறந்துட்டு அந்த கேரக்டர் நேமை நம்ம மைண்டில் ஏற்றிக்கிறது. அப்படி ஹிருதயம் செல்வா அப்படின்னா நிறைய பேருக்கு இவர் மூஞ்சி ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்குமே டக்குன்னு பார்த்துட்டு யார் எங்கேயோ பார்த்துருக்கணும் போது செல்வா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அவருடைய ஃபேன்ஸுமே இப்போ வரைக்கும் அவர் செல்வான்னு தான் கூப்பிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அப்புறம் அவங்க பேர் மாறிடும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக ஆக்ட்ரஸ் கலேஷ் ராமானந்த் அவர்களை பேச அழைக்கிறேன். தேங்க்யூ பிரதர். எல்லோருக்கும் வணக்கம். மீடியா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமில் நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களோட கெஸ்ட் எங்களோட இன்விடேஷனுக்கு வெல்கம் பண்ணி நீங்கள் எல்லோரும் இந்த டைமுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மணிகண்டன் சார், ஆக்சுவலாக ரொம்ப பெரிய ஃபேன் உங்களோட. நாட் ஜஸ்ட் யுவர் ஆக்டிங், யூ மிமிக்ரி ஆஸ் வெல். உங்களோட இன்ஃபேக்ட் படங்கள் பார்க்குறதோட சேர்த்து இப்போது இவர் சொன்ன மாதிரியே உங்களோட இன்டர்வியூஸும் நான் விடாமல் பார்ப்பேன். ஸோ வீட்டில் பார்த்துட்டு இருக்கும்போது என்னடா அவரோட ஒரே இன்டர்வியூ இல்லை ஒரு இன்டர்வியூ இல்லை, எல்லா சேனல்லையும் வர இன்டர்வியூ பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்தளவுக்கு பெரிய ஃபேன் சொல்கிறத விட நம்மளை மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு, நம்மளை மாதிரின்னு நான் சொல்லிக்கிறேன், நம்மளை மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் மணிகண்டன் சார். ஏன்னா நானும் ஒரு 2012 இங்கே இருக்கேன். கேரளாலேருந்து ஃபஸ்ட்டு நான் இங்கே வரும்போதே ஒரு மலையாளம் கலந்த தமிழில் தான் பேசுவேன். அப்போ குத்துப்பற்றை முத்துசாமி சார்ட்டு தான் ஃபஸ்ட்டு போனேன். அப்போ அவர் சொன்னார், தம்பி நீ தமிழில் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா முதல்ல தமிழை கரெக்டாக பேசு, முடிஞ்சால் படிக்க கற்றுக்கோ,
எழுதி படிக்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போலேருந்து ஆரம்பித்து இந்த டீ கடையில் ஒட்டி இருக்கிற போஸ்டர் எல்லாம் தான் ஃபஸ்ட்டு கூட்டி கூட்டி படிப்பேன். அப்புறம் பஸ்ஸில் போகும்போது பஸ்ஸு போர்டு படிக்கிறது, அப்படி ஆரம்பித்து கடைசியில் என்ன சொல்கிறது, தமிழ் படங்கள் தெலுங்கு படங்கள் எல்லாம் மலையாளத்தில் டப் பண்ணுவாங்க. ஸோ அதில் நிறைய ஹீரோஸ்க்கு மலையாளத்தில் நான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து யூ வெரி ரிலேட்டபிள், அதனால் நான் அதை சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் என்னோட ஒரு ஃப்ரெண்டு அவன் வந்து சவுண்ட் இன்ஜினியராக இருப்பான். ஸோ அவனோட ஸ்டூடியோவில் போய் உட்காரும்போது சுட்டி டிவியில் தான் நிறைய கார்ட்டூன்ஸ் டப்பிங் போயிட்டுருக்கும். அப்போ மலையாளத்தில் கொச்சி டிவி அப்படின்னு ஒன்று வரும். ஸோ தமிழ் கேட்ட உடனே மலையாளத்தில் உடனே ஸ்கிரிப்ட் இருக்காது இல்லை, ஏன்னா ஸ்கிரிப்டுக்கு உண்டான பட்ஜெட் இருக்காது. ஸோ அந்த தமிழ் கேட்டு உடனே நீ மலையாளத்தில் பேசிடுவேன்னா உனக்கு ஒரு சான்ஸ் தரோன்னு சொல்லிட்டு அப்படி சுட்டி டிவிக்கு டப் பண்ண ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் ஒரே நாள் ஒரு 7 எபிசோட்ஸ் எல்லாம் பேசினா தான் நமக்கு வந்து டிமாண்ட் இருக்கும். ஒரு 250 rupees பெர் எபிசோட் கிடைக்கும். ஸோ அப்படி பேசி ஆரம்பிச்சு கடைசியில் ஆல்மோஸ்ட் இந்த தமிழ் ஹீரோஸ் லைக் சிம்பு சார்லேருந்து ஆரம்பிச்சு விஷால் சார், ஜீவா சார், ஆர்யா சார் எல்லாருக்கும் மலையாளத்தில் நான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். அது ஏன் சொல்கிறேன்னா இப்போ ஜேபி சார் சொன்ன மாதிரி இங்கே நிறைய பேர் இயக்குனர்கள் ஆகணும்னு ஆசைப்பட்டு இங்கே நின்றுட்டு இருப்பீங்க. அதே மாதிரி எங்களை மாதிரி நிறைய கலைஞர்கள் ஆக்டர்ஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டு நிறைய இடங்கள்லேருந்து வந்திருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும், அந்த நேரத்தில் உங்களுக்கு வாய்ப்பு வரும். அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும். அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் மணிகண்டன் சார். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் இன்ஸ்பைரிங் அஸ். ஆக்சுவலாக இதில் வேடிக்கையான விஷயம் என்னென்னா, நான் கேரளாலேருந்து வந்தேன், தாய்மொழி தமிழ் தான், ஆனால் கேரளாவில் தான் பிறந்து வளர்ந்தேன். அங்கேருந்து இங்கே வந்து தமிழ் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா எனக்கு கிடைச்ச எல்லா ஸ்கிரிப்டுமே தங்கிலீஷில் வருது. டேய் நானே தமிழ் படிக்கிறேன், நீங்கள் எனக்கு தமிழ் கூட இங்கிலீஷில் எழுதி தான் தராங்க அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு வேடிக்கையான விஷயம், கடைசியில் எனக்கு நல்ல ஒரு பிரேக்கு கிடைச்ச படம் ஹிருதயம். அந்த ஹிருதயத்தில் நான் மலையாளத்தில் போய் தமிழ் கேரக்டர் பண்ணி செல்வாங்க அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஒரு தமிழ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்ஃபேக்ட் இந்த மேடையில் உட்காரும்போது நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மேடையில் உட்காந்து 2015 தனி ஒருவன் அப்படிங்கிற படத்தில் மோகன் ராஜா சார் என்னோட ஒரு மேடை நாடகம் பார்த்து தான் எனக்கு அந்த குமாருங்கிற ஒரு கேரக்டர், ஒரு 4 சீனில் தான் வருவேன். ஒரு மணிமேகலையோட லவ்வர்னு சொல்லிட்டு ஒரு பையன் வருவான், அந்த பையன் தான் நான். அந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டில் அவர் என்னை கூப்பிட்டு இன்வைட் பண்ணி அவரே கால் பண்ணி என்னை நல்ல வாய்ப்புகள் கிடைக்காம, அதான் நான் சொன்ன மாதிரி அந்த நேரம் தான் ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி நம்மளை தக்க வச்சுக்கிறோம், ஒரு ஆர்டிஸ்டா நம்ம இந்த சினிமாவை சார்ந்து இருக்கிற வேலைகள் பண்ணி நம்ம எப்படியாவது சர்வைவ் பண்ணணும். அப்பதான் நமக்குள்ள இருக்கிற அந்த பேஷன் க்ரோ ஆயிட்டே இருக்கும். கடைசியில இப்போ ஹிருதயம் வந்ததுக்கு அப்புறமா கார்கின்னு ஒரு படம் கிடைச்சது. அதுவும் தியேட்டர்னால தான் கிடைச்சது. ஏன்னா கௌதம் ராமச்சந்திரன் அதோட டைரக்டர் என்னோட பிளே பார்த்துட்டு தான் சாய் பல்லவியோட அந்த பேர் கேரக்டர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஜேபியும் நானும், ஆக்சுவலாக ஜேபி ஆக்டர் கூட, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது, பட் ஆனால் ஜேபி வந்து ஒரு சிறந்த ஆக்டரும் கூட. ஸோ அதனால ஆனால் எங்கள் மாதிரி ஆர்டிஸ்டுக்கு ஆக்டிங் இண்டஸ்ட்ரிக்கு அவரை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம்னாலும் அது நல்லதா போச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் நீங்க பண்றீங்கன்னா கண்டிப்பா இன்னும் நீங்க ஆக்டிங் பண்ணாலும் சரி, கண்டிப்பா இப்போ ஏன்னா எல்லா இயக்குனர்களும் நடிச்சிட்டு இருக்காங்க, அதனால நீங்களும் நடிக்க மட்டும் போயிடாதீங்க, படங்களும் எடுங்க. இந்த மாதிரி படங்கள் நானும் ஜேபியும் சேர்ந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருந்தோம் 2014. அப்போலேருந்து வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அவர் சொன்ன மாதிரி லென்ஸ் படத்துலேருந்தே அவர் வந்து என்ன காஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாரு, தலை கூத்தலுக்கும் கேட்டாரு. அப்புறம் கடைசியில் காதல் என்பது பொது உடைமையில தான் எனக்கு அந்த வாய்ப்பு வந்துச்சு. ஆக்சுவலாக அதான் எகெயின் நேரம் தான் அதுக்கும் காரணம். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு, எல்லாருக்கும் நேரம் இருக்கு. வினீத் சாரை பற்றி சொல்லணும். வினீத் சார் நான் என்னோட சைல்டுஹுட் ஹீரோ. நீங்கள் ஏன்னா சின்ன வயசுல நான் வந்து காதல் தேசம் பார்க்கும்போது உங்களை மாதிரி அந்த மஷ்ரூம் கட் அப்படிங்கிற அந்த ஹேர் ஸ்டைல் வைக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அடம் பிடிச்சி, இது எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் ரொம்ப அடம் பிடிச்சி அம்மா வந்து ஒத்துக்கல. அவங்க வந்து சம்மர் கட்டுன்னு சொல்லுவாங்க, மொத்தமாக அடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாத, சரி ஓகே இவனுக்கு கொஞ்சம் முடி இருக்கு, இவன் இது பண்ணட்டுன்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே நான் வந்து இப்படி பண்ணுவேன் சார் மாதிரி. ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு சார் கூட நடிச்சது வந்து ஒரு பெரிய எனக்கு வந்து இட் வாஸ் an honor sharing screen space with you sir. And
ரோஹிணி மேம் ஆல்சோ. ரோஹிணி மேமோட பெரிய ஃபேன் நான். அது அவங்க கூட we traveled together in this film almost for 25-28 days. அவங்க கிட்ட பேசும்போதெல்லாம் எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு எல்லாத்தையும் பற்றியும் தெரிஞ்சிருக்கு. she is such a knowledgeable woman அப்படிங்கிறது. இப்போ நான் 1-2 வாட்டி கமல் சார்கிட்ட 1-2 வாட்டி பேசியிருக்கேன். அப்போ நமக்கு தெரியும் இல்லையா, அவருக்கு எல்லாத்தையும் பற்றியும் தெரியும். அந்த மாதிரி ஒரு லேடி கமல் அவங்க ஆக்சுவலாக. அவங்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் தமிழில் நீங்கள் பண்ணணும் மேடம். நீங்கள் தெலுங்குலேயும் மலையாளத்துலையும் நிறைய பண்ணுறீங்க தெரியுது. ஆனால் தமிழ்லேயும் நிறைய படங்கள் பண்ணணும். நீங்கள் படம் இயக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு தெரியும். ஸோ அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கட்டும் மேடம், ப்ளீஸ். ஐ விஷ் தட் ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். அண்ட் லிஜோ அண்ட் அனுஷா 2 பேருமே வந்துட்டு எனக்கு வந்து ஒரு, ஏன்னா இதில் அவங்க 2 பேரோடையும் ஒரு நண்பனான கேரக்டர் தான் எனக்கு. ஆக்சுவலாக நாங்கள் செட்டிலையும் அதே மாதிரி தான். அந்த படம் ஷூட்டு பூரா நாங்கள் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டோம். இன்ஃபேக்ட் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லைஃப்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய நாங்கள் சேர்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், இந்த படத்தை வெளியே கொண்டு வரத்துக்கு, அதுவும் இவ்வளோ நல்ல விதமாக வெளியே கொண்டு வரத்துக்கு ஒரு பெரிய ஜேபி சார் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஏஞ்சலாக எங்களுக்கு வந்து எங்களை இந்த படத்தையே தூக்கி பிடிச்சி நிற்கிற தனஞ்சயன் சார் உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது பத்தாது. யூனோ வில் பி இன்டெட்டட் டு யூ ஃபார் லைஃப். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டாக இப்போ மணிகண்டன் சாருக்கும் தெரியும், ஒரு ஆர்டிஸ்டாக நம்ம படம் பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு ஒரு டெஸ்டினி ஒன்று இருக்கும் இல்லையா, அது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. அது எப்போ வரும், அது வருமா இல்லையா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்குள்ளேயே இருக்கும். இது வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நம்ம ரொம்ப ஒரு பயங்கரமான லோ ஸ்டேஜுக்கு போயிடுவோம். அப்படி இருக்கிற ஒரு டைம்ல தனஞ்சயன் சார் வந்து இதை தூக்கி பிடிச்சு உங்க எல்லாரும் முன்னாடியும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனும் நடத்தி பயங்கரமா ப்ரமோஷன் நடத்தி டெஸ்ட் ஸ்கிரீனிங்ஸ் வச்சு அதுலேருந்து ஃபீட்பேக் எடுத்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணி வேற லெவல் சார். நீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களை மாதிரி ஒரு ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு, தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய பிளெஸிங் சார். ஸோ அதனால ரொம்ப நேரம் எடுத்துக்கிறேன், சாரி. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை ப்ளீஸ் எல்லாரும் கரெக்டான ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேருங்க. ஏன்னா இது வந்து இவ்வளோ போராடி நாங்கள் கொண்டு வந்துட்டோம். இனிமே இது உங்கள் கையில் தான் இருக்கு. ப்ளீஸ் அதனால ஒரு வேண்டுகோளாக, ஒரு ரிக்வெஸ்டாக வச்சுக்கிறோம். எல்லாரும் மீடியா நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ அது ஜென்வினாவே நீங்கள் அதை பகிர்ந்துக்குங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஒரு சில பேருக்கு தான் நம்ம மனசில் ரொம்ப சீக்கிரமாக இடம் கொடுத்துருவோம். பட் இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இடம் கொடுத்துட்டோம். ஏராளமான மலையாள படங்கள் இவங்க பண்ணியிருக்கலாம். பட் எங்களுக்கு சிவப்பு மஞ்சள் பச்சை அந்த ராஜியும் ஜெய்பீம் செங்கேனியும் வந்துட்டு என்றைக்கு நாங்கள் மறக்கவே மாட்டோம். அவ்வளோ அன்பு வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம் தமிழ்நாட்டில் இருந்து. ஸோ இதை தாண்டி வந்து காதல் என்பது பொது உடைமையில சாம் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் படம் பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப கனெக்டடாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஜெய்பீம் பார்க்கும்போது நிறைய முகங்கள் ஞாபகம் வருது அப்படின்னா அதில் முக்கியமான முகம் உங்கள் முகம். அதே மாதிரி எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த சாம் சொல்லும் போது உங்கள் முகம் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நடிகை லிஜோ மோல் ஜோஸ் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ஐ எம் வெரி பேட் அட் பப்ளிக் ஸ்பீக்கிங். ஸோ அதனால் நான் ஒரு குட்டி நோட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும். அண்ட் சசி சார், ஆக்சுவலி அன்னைக்கு கூட இதுக்கு முன்னாடி ஜெய்பீம் படம் நடித்து அதுக்கு எனக்கு விகடன் அவார்ட்ஸ் இருந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் அன்னைக்கு இதே மாதிரி ஆடியன்ஸாக உங்களுக்கும் அவார்டு இருந்துச்சா எனக்கு ஞாபகம் இல்லை. பட் யூ ஆர் தேர். நான் மேடையில் ஏறும்போது நிறைய யோசிச்சேன். ஓகே, உங்களை பற்றி பேசணும் அப்படி இப்படின்னு எல்லாம் நினச்சி தான் நான் மேடைக்கு போனேன். பட் அங்கே போனது நான் டோட்டலாக பிளாங்க் ஆகிட்டேன். அதனால ஐ குடன்ட் ஸ்பீக் அ வேர்ட். அன்னைக்கு ஐ ஃபெல்ட் வெரி பேட். ஏன்னா என்னோட ஃபஸ்ட்டு தமிழ் படத்தை பற்றி பேசாத ஜெய்பீம் பற்றி கண்டிப்பாக என்னால் பேச முடியாது. பட் அன்னைக்கு பேச முடியல. ஸோ அதனால இன்னைக்கு நான் தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் இன்னைக்கு எனக்கு கொடுத்த அப்ரிசியேஷன் அது போதும் எனக்கு. ஐம் ட்ரூலி டச். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் மாமோய் மணிகண்டன் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் கைண்ட் வேர்ட்ஸ். அதுவும் இல்லாமல் நாங்கள் கூப்பிட்ட உடனே நீங்கள் வந்ததுக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மற்ற எல்லா கெஸ்ட் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். அண்ட் காதல் என்பது பொது உடைமை. உங்களுக்கு எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும், Feb 14th படம் ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலி நாங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ரொம்ப ப்ரௌடாக
இந்த படம் நாங்கள் எல்லாரும் உங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு 1 day இல்லை ஒரு 2 daysல கொண்டு வரும்னெல்லாம் நாங்கள் we don't believe that, பட் கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம சுற்றி இருக்கிறவங்கள பற்றி கிடைக்கும் இல்லை வருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதுவே இந்த படத்தோட சக்ஸஸாக நாங்கள் பார்க்குறோம். அண்ட் இந்த படத்தோட பாட்டாகிறதுக்கு என்ன கூப்பிட்ட ஜேபி சார், உங்களுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். அண்ட் தென் ப்ரொடியூசர்ஸ், and of course my co-actors, my wonderful co-actors, Vineet sir, Rohini ma'am. இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆக்டர்ஸ் கூட நடிக்க முடிஞ்சது இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அனு, கலேஷ், ஆக்சுவலி ஐம் நர்வஸ், அதனால நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் எனக்கே தெரியல. பட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்தேன். பட் சொதப்பிட்டேன். ஓகே ஓகே. ஸோ அனுஷா, கலேஷ் சொன்ன மாதிரியே வி ஆர் ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அவங்க நாட் ஜஸ்ட் கோ ஆக்டர்ஸ், வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. ஏன்னா எனக்கு எந்த செட்டில் போனாலும் எனக்கு அவங்க கூடி பேசி பழகி நான் அந்த செட்டில் கம்ஃபர்டபுள் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் வேணும். யூஸ்வலாக மாமா உங்களுக்கும் தெரியும் அது. பட் இந்த டீம்லேயும் எனக்கு அது கிடச்சிது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்னோட எல்லா கோ ஆக்டர்ஸுக்கும். தீபாக்கா அண்ட் சிந்து மேம், சாரி உங்களை மிஸ் பண்ணிட்டேன், சாரி. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி மக்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இது எங்கள் படமாக இல்லாமல் நம்ம படமாக நீங்கள் எல்லோரும் படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எங்களுக்கு அவ்வளோ அப்ரிசியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இது உங்கள் படமாக நீங்கள் எல்லோரும் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு நான் நன்றி சொல்லணும். எஸ்பெஷலி மாலினி வந்து எங்களுக்கு அவ்வளோ கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க ஷூட் டைமில். ஸோ ஐ தேங்க் மாலினி as well. அண்ட் அஃப்கோர்ஸ் தனஞ்சயன் சார், உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. பிகாஸ் ஜேபி சாரும் ப்ரொடக்ஷன் இவங்க இந்த படம் ஷூட் பண்ணி முடிச்சு அதை டிஸ்ட்ரிபியூட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்கங்கிறது தெரியும். அது நீங்கள் தான் இந்த படத்தோட இன்டென்ஷனை புரிஞ்சுக்கிட்டு இது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம்னு சொல்லி ரிலீஸுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்ததுக்கு. அவ்வளோதான் நினைக்கிறேன். அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த Feb 14th அப்புறம் இது எங்கள் படம் இல்லை, நம்ம எல்லாருடைய படம். லெட் சப்போர்ட் ஈச் அதர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். உங்கள் மலையாளம் கலந்த தமிழ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் திக்கி திணறி பேசினா கூட அழகாக தான் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய பாடலாசிரியர்களுக்கு இந்த தமிழ் மேலே அந்த புலமை வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. அதை தாண்டி வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து தமிழ் மொழியை கொண்டு போகணும், அவங்கள்ட்ட போய் இதை சேர்க்கணும் அப்படின்றதுக்காக நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. ஸோ எனக்கு பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாத வீணை, வரையாத ஓவியம், புது வரலாறே, புறநானூரே. ஸோ இந்த மாதிரி அழகான வார்த்தைகளை கொடுத்த பாடலாசிரியர் உமாதேவி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவை தன்னுடைய படைப்பால் புது புது வண்ணங்களாக தீட்டி கொண்டிருக்கக்கூடிய இயக்குனர்கள், எனக்கு பிடித்த இயக்குனர்கள், மதிப்பிற்குரிய சசி சார், நெல்சன், பாலாஜி சார், ரொம்ப நன்றி. ஒரு ஹீரோவுக்கான இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அந்த வரையறைகளை எல்லாம் கடந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய மணிகண்டன் சாருக்கு மிகப்பெரிய நன்றி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு. இந்த படத்தில் ஒரு பாடல் எழுதினேன். அந்த பாடல் வந்துட்டு விஷுவலுக்கு தான் பண்ணது. உண்மையை சொல்லணுன்னா அந்த பாடல் ஏற்கனவே வேற ஒருத்தங்கிட்ட கொடுத்து ஜேபி சார் சொல்லலாம்னால நான் சொல்கிறேன். வேற ஒருத்தங்கிட்ட கொடுத்து அது திரும்ப வந்து நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. ரொம்ப நல்லா வந்திருந்தது. விஷுவலாகவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த விஷுவல் வந்து சரவணன் சார் ரொம்ப நன்றி. அந்த அந்த ஒரு ஷாட்டுமே அவ்வளோ அழகாக இருந்தது. கண்ணன் சார் அவரோட ஸ்டூடியோவில் உட்காந்து தான் ஒரு 2-3 hours அந்த சாங் நாங்கள் பண்ணி முடிச்சது. ரொம்ப நன்றி சார். உத்ரா வந்து பாடினாங்க. படம் பற்றி அப்படின்னா நிறைய வந்து பேசினாங்க.
இங்கே நமக்கெல்லாம் என்ன பழக்கப்பட்டிருக்குன்னா ஏற்கனவே பழக்கமானது தான் சரி அப்படின்னும் இங்கே வெற்றி பெற்றது தான் சரி அப்படின்னும் பதிவாக இருக்குது நம்ம மனசில். ஆனால் அது அப்படி கிடையாது. வெற்றி பெறாத ஒன்று தப்புன்னு கிடையாது, பழகாத ஒன்றும் தப்புன்னு கிடையாது. இப்படி ஒரு முயற்சியோட காதல் என்பது பொது உடைமைன்ற தலைப்போட இது இவங்களுக்கானது அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு நம்மளுடைய உணர்வுகள் தான் இந்த சமூகத்தில் மதிப்பீடுகளை வந்து உருவாக்குதுன்னு நம்புகிறேன் நான். அத்தகைய மதிப்பீடுகளே மிக அழகானதாக சக மனிதர்களை நேசிக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த படத்தோட மையம். அத்தகைய ஒரு மையத்தோட ஒரு கதையை வந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய ஜேபி சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அவரோட லென்ஸாக இருக்கட்டும், தலைக்கூத்தலாக இருக்கட்டும், நீங்கள் பேசும்போது கூட சொன்னீங்க தமிழில் வந்து இதை பண்ண வேணான்னு சொன்னதுக்கு பிறகு பண்ணி அது ரிலீஸ்க்காக வரும்போது இருந்த சிக்கல் முதல் அப்படின்றது வந்துட்டு எல்லா முதலுமே அப்படி தான். எல்லா முதலுமே சில போராட்டங்களுக்கு பிறகு தான் வெளியில் வருமே. அதனால் இவ்வளோ போராட்டங்களையும் தாண்டி, போராட்டம்னு சொல்கிறத விட தடைகள் அப்படின்னு சொல்லலாம், அது எல்லாத்தையுமே கடந்து இன்னைக்கு உங்கள் முன்னாடி வந்து காதல் என்பது பொது உடைமை நின்று இருக்குன்னா தனஞ்சயன் சார் மிகப்பெரிய நன்றி சார். உங்களுக்கு இப்படி ஒரு கதையை கொண்டு வந்து தமிழ் மக்களுக்கு, தமிழ் பார்வையாளர்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய அந்த காதல் தான், தமிழ் மீதும் தமிழ் ரசிகர்கள் மீதும் இருக்கக்கூடிய அந்த காதலை வந்து நான் மதிக்கிறேன். மிகப்பெரிய நன்றி. எங்கள் டீம் நடிச்சிருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே நன்றி. அனுஷாவாக இருக்கட்டும், லிஜோவாக இருக்கட்டும், ரோகிணி மேம், இதனால் இவன் கண் அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறள் இருக்கிற மாதிரி தான், இதனால் இவன் கண் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இந்த கேரக்டரை இவங்க தான் பண்ண முடியும் அப்படின்ற அந்த திண்ணியத்தோடு வந்து இவங்க கிட்ட ஒப்படைச்சதுக்கப்புறம், ரோகிணி மேம் கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் அந்த முதல்ல இருந்து இறுதி வரைக்குமே ஒரு தாய்க்கும் மகளுக்குமான அந்த அன்பு, அது எப்படியான ஒரு புரிதலுக்குள்ளே கொண்டு வந்து அந்த டாலி பாபி டால், அது வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது வந்து நிச்சயமாக கண்ணீர் வந்துடும். அந்த பாபி டால் கிட்ட போகும்போது ரொம்ப அழகாக அவங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. எல்லாருக்குமே நன்றி, வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வணக்கம். தலைக்கூத்தலுக்கு அப்புறமா ஜேபி சார் கூட நான் இரண்டாவது படம். ரொம்ப மியூசிக் லவர் அவர், அது வந்து வெரி வெரி ஹாப்பி. அது மாதிரி கிடச்சி எனக்கு வந்து பெரிய கிஃப்ட்டு. ஜென்ரலாக வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஃபீமேல் சாங்ன்றது அழிஞ்சு போயிட்டு வருது. அது எதாக இருந்தாலும் மேல் டாமினேட்டிங் சாங்காக இருக்குது, ஹீரோ சாங்காக இருக்குது. அந்த காலத்தில் வந்து ஒரு துவக்க பாடல்னால் பெண் பாடல் நிறைய வரும். ஒரு படத்தோட துவக்க பாடல், இந்த படத்தோட துவக்க பாடல் பெண் பாடல் தான். படத்தில் இன்னொரு கெட்ட தீயான்ற பாட்டும் வந்து ஒரு பெண் பாடல் தான். படத்தில் மேல் சாங் இல்லாத ஃபீமேல் சாங் நிறையா இந்த இல்லாத காலகட்டத்தில் ஒரு இந்த மாதிரி ஒரு படத்தில் தமிழ் பாடல், இந்த படத்தில் வந்து ரெண்டுமே ஃபீமேல் சாங் அமைஞ்சது என்னோடய லக்கு. இந்த தீயான்ற பாட்டு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு அருமையான மெலடி. அந்த மெலடி மாதிரி இந்த மாதிரி ஒரு மெலடி வந்து அக்செப்டன்ஸ்ன்றது அந்த மாதிரி ஒரு டேரக்டர் கிடைக்கிறது என்னோட கிஃப்ட். மறுபடியும் அதையும் சொல்லிக்கிறேன். தீயான்றது எப்படின்னா ஒரு அந்த காலத்து ஸ்நேகிதினே இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பாட்டு, ரகசிய ஸ்நேகிதி, இது ரகசிய ஸ்நேகிதி, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் சாங்கு, அதுக்கான அக்செப்டன்ஸ் கொடுத்து இன்னொரு பாட்டு ஒன்று பெப்பியாகவும் இருக்கட்டும், அதுவும் நல்ல மெலடி இருக்கணும் அப்படின்னு மியூசிக் என் கூட என்டையர் மியூசிக் ட்ராவல் டுவர்ட்ஸ் த ரீ ரெக்கார்டிங் சாங்காக இருக்கட்டும், லிரிக்கலாக இருக்கட்டும், எந்த ஆஸ்பெக்ட்லையும் இன்வால்வ்டாக இருக்கிற ஜேபி, அந்த என்டையர் டீம், அவங்களோட காம்ப்ளிமெண்டிங் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். நல்லபடியாக படம் வரணும், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. என்னை காணவில்லையே நேற்றோடுன்னு சொல்லிட்டு அந்த மொழியை எப்படி பண்ணிட்டு வருவார். நான் சின்ன வயசுலேருந்து அதை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நான் அவர் அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சந்திரமுகி படத்தை ரொம்ப பயத்தோட ராரா பாட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது சைடில் ஒருத்தர் செம்மையாக சூப்பராக கிளாசிக்கல் டான்ஸ் ஆடிட்டு வந்தார். யார் இவர் அப்படின்னு பார்த்தா, ஓய் அவர் தாண்டா இவர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஸ்பெஷலான கதாபாத்திரம், ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கூட மெனக்கெடல். ஒரு சாக்லேட் பாய், நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்லாம் கிடையாது, நான் எது கொடுத்தாலும் அதை கரெக்டாக பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரெய்லரை கூட பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன டைலாக் தான், நீ கேயா அப்படின்னு கேட்பாரு. அதுல அவ்வளோ விஷயங்கள் அடங்கி இருக்கும். அவ்வளோ ஒரு ஆணவம், ஒரு திமிரு, அவர் ஒரு ஸ்டைலாக பண்ணியிருப்பாரு. ஸோ ஆக்டர் வினித் அவர்களை பேச அழைக்கிறோம். Respected special guests of today, my respected colleagues, directors, technicians, மதிப்புக்குரிய பத்திரிகை நண்பர்களே, மீடியா நண்பர்களே, ரசிகர்களே, ஜென்ரலி ஒரு படம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த படத்தோட ஃபேட் இப்படி தான் இருந்தது, மார்க்கெட்டிங் சரியா இல்லை, அது ரிலீஸ் டேட் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்படியெல்லாம் நிறைய ரீசன்ஸ் வரும். அது ஒரு படத்தோட ஃபேட்டுன்னு தான் வி அக்செப்ட் இட்.
பட் இங்கே இஃப் ஐ எம் ஸ்டாண்டிங் ஹியர், இன்னைக்கு இந்த மேடையில் இங்கே நின்றுட்டு உங்ககிட்ட பேசி உங்களோட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு மெயின் ரீசன் தனஞ்சயன் சார். We are all thankful to you, sir, because on the passion, the director JP's determination and passion to the subject, I think other in the secrets it created a magical process of bringing a godsend person like Dhananjayan sir to take up this project, and that means a lot, sir, because in the mari oru meaningful, romba soulful craft panna oru film. நெல்சன் சார் சொன்ன மாதிரி உண்மையான முயற்சி, எக்ஸாக்ட்லி தட் இஸ் அ வேர்ட், உண்மையான முயற்சியை வந்து அவர் ரெண்டு கையோட ஐ டோன்ட் நோ ஐ ஹேவ் நோ வேர்ட்ஸ் டு தேங்க் தனஞ்சயன் சார், பிகாஸ் அவர் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் டு ரீச் பீப்புள் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் டுடே. அண்ட் ஃபார் அ ஸ்மால் ஃபிலிம், ஸ்மால்னா not because of the content or the the space of the film, or because we shot it in a single location or budget, adu kedayadu. The concept is so intense and powerful. Indha madiri oru vishayam, it is so relevant, and the beauty of this film, the film pathi na jaasti pesla, because adu makkal paathu avanga vandu paathu they have to talk to us about it. And concept vandu makkal kitta edutittu poganona, definitely only the person like Dhananjay sir came up. Adukku romba thanks, and I want to request the media to support this film, because it has a lot of meaning. I saw the film, and I was deeply moved, and romba that emotional content, how beautifully the writer and the director has brought it out through இத்தனை பியூட்டிஃபுல்லான கேரக்டர்ஸ், வெல் டிஃபைன்ட். அதில் ஒரு சிங்கிள் சீனில் வர ஒரு கேரக்டர் கூட நம்ம மனசில் இருக்கும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவர் அதை கிராஃப்ட் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் ஆஸ் ஆக்டர்ஸ் we went through that process, that filmmaking process, and absolute delight. ஏன்னா extremely talented லிஜோமோல் ரோஹிணி ஜி, நான் வந்து I'm a great admirer of all her work. But first time I'm getting a chance to share screen space with her in such a beautiful role. Kalesh, Anusha, Deepa ji, Sindhu, all the artists. அது நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், ஒரு ஷார்ட்ல வர கேரக்டர் கூட ஒரு the stamp, it will be in our mind. And to top that all, Kannan sir oda soulful music, magical. இது as a ஒரு audience point of view I am saying, not as a person who worked in the film. நான் படம் பார்த்துட்டு அவ்வளோ I got so impressed and moved, and I was so happy that this kind of there is a lot of awareness, there is a strong message that Jayaprakash is giving through this film, which is open conversation in a family, which is so important these days, because nobody has time. Parents are busy, children are busy, gadgets எல்லாம் இருக்கு. அந்த டைம்ல the relevance, the importance of open conversation is so important. இந்த படத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப I'm very thankful to Jio Baby and Jayaprakash என்ன கன்சிடர் பண்ணுறதுக்கு, because generally you have an image, and of course thank God in Malayalam I'm getting a lot of very very interesting and powerful roles. தமிழ் இந்த மாதிரி எனக்கு கன்சிடர் பண்ணி எனக்கு கொடுத்ததுக்கு, பிகாஸ் we actors we have to mature with age, and only opportunities can be proved that. ஸோ அது வந்து நீங்கள் கொடுத்ததுக்கு, அந்த வாய்ப்புக்காக என்னை கன்சிடர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் JP, பிகாஸ் ஐ ஸ்டில் ரிமெம்பர் த ஃபர்ஸ்ட் டே நீங்கள் கூப்பிட்டு, and how focused you were when you narrated the outline. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது then it just fell into place, and of course after that we had different meetings and discussions, and I must tell you all, he's a fabulous actor. JP is a fantastic actor, and on the brilliance எல்லா ஆர்டிஸ்ட்லும் you can see sparks of brilliance னு சொல்லும். இதில் there's one sequence, I don't want to say that, there's a sequence where I really was impressed the way he doesn't enact. அது இப்படி பண்ணும்போது அப்படி கிடையாது, நம்ம பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு there will be one performance where you can grab things from that is only possible by a brilliant actor. He's a combination of an actor, a brilliant actor, and a craftsman. Definitely, and the craft is brought in so much of heartfelt. It'll just get in and it'll make you think. So that's the beauty of this film. இங்கே வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னோட வேண்டுகோள்,
let this reach to the youngsters. Come and enjoy the film. It's got a very intense message. At the same time, there is so much of soulfulness. You will travel with the movie and அது ரொம்ப ரசிச்சு பார்ப்பீங்க, because I did that when I saw the film. Once again, thank you so much, Dhananjayan sir, to the whole production team, Noble, Jomon, who conducted the shoot so beautifully, my wonderful co-artists. அவங்கள பற்றி இப்போ சொல்ல ஆரம்பிச்சுனா முடியாது, because every artist பற்றி I have so much to talk. My experience working with them, the moments நம்ம வந்து as artists when we shared in the set, அதுக்கப்புறம் observing them perform. இப்போ எனக்கு ஷார்ட் இல்லாத டைம்ல I had to sit and observe Lijomol and Anusha, Rohini ji, and அதுக்கப்புறம் that magical transformation into characters when you watch the film. So that's when a film makes it ஒரு complete circle. ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டேன் இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியா வரணும், because these kind of films, these kind of meaningful, soulful films, successful, lot of budding talents and youngsters will come. Okay, all my prayers and thanks to each and everyone who came to bless us. Thank you. கதாபாத்திரத்துக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சினிமாவில் அடிக்கடி நம்ம சொல்லி கேட்டிருப்போம். உண்மையாக இருக்கணும்ப்பா, அந்த கதாபாத்திரத்துக்கு நெருக்கமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. விருமாண்டின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, அதில் வந்துட்டு நியூஸ் ரிப்போர்ட்டராக ஒரு கேரக்டரில் வந்திருப்பாங்க. அவங்க கமல் சாருக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கும் போது அந்த சீன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அந்த படத்தில் இந்த சீன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எல்லாருக்குமே தெரியும். மொத்த சீனையும் அவங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷனில் வந்து அவ்வளோ சூப்பராக கொண்டு வந்திருப்பாங்க. நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது, பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஒரு பர்டிகுலர் சீனாக இருந்துச்சு. இதை தாண்டி இன்னைக்கு 50 ஆண்டுகளை கடந்து ஒரு சிறந்த நடிகையாக இருக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் தாண்டி இப்போது இந்த படத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீன் இருக்குது, நான் படம் பார்த்துட்டேன். அதில் வந்து சிரிச்சுக்கிட்டே அழுவாங்க. அந்த அழுகையில் அவ்வளோ கோபம் இருக்கும், அவ்வளோ ஒரு பயங்கரமான ஏமாற்றம் இருக்கும், ஒரு துரோகம் இருக்கும். அது அப்படியே சிங்கிள் ஷாட்டில் பண்ணதெல்லாம் சொன்னாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்ட்ரஸ் ரோஹிணி அவர்களை பேச அழைக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் எதிரே உட்கார்ந்திருக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். ரொம்ப நீண்டு போயிட்டே இருந்தது. ஒருத்தர் வந்து தூங்குறது கூட பார்த்தேன். படத்தை பற்றி என்ன அப்படின்றத பற்றி இனிமேல் நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த படம் ஏன் அப்படின்றத பற்றி மட்டும் ஒரு 2 வார்த்தைகள் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படம் ஏன் கூடாது அப்படின்றது தான் இந்த படம் எடுக்கிறதுக்கான ஒரு முதல் காரணமாக இருந்திருக்கிறது. இந்த படத்தை வந்து நீங்கள் மலையாளத்தில் எடுங்க அப்படின்னு சொன்ன போது, இல்லை என் தமிழ் ஆடியன்ஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ஒரு டைரக்டர் கொண்டு வந்திருக்காரு அப்படின்றது தான் இது எடுக்கப்பட வேண்டிய படம் என்பது மட்டும் கிடையாது. இந்த உரையாடல் துவங்கிறதுக்கான அந்த உரையாடல் எங்கே துவங்கணும் அப்படின்னு நம்ம வந்து லாஜிக்கலாக பார்த்தோம்னாலே வந்து முதல்ல ஒரு குடும்பத்தில் துவங்கணும் அப்படின்றத வந்து அவர் யோசித்து ரொம்ப அற்புதமான எழுத்து. இதில் என்னுடைய லக்ஷ்மி கேரக்டர் வந்து இது வரைக்கும் நான் வந்து 50 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பட் ஆக்டிவாக ஒரு அடல்ட் ஒரு ஹீரோயினாக நடிக்க ஆரம்பித்து ஒரு 23 வருஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், 25 வருஷம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கேரக்டர் ஆக்ட்ரஸாக நான் நடிக்க ஆரம்பித்து கொஞ்சம் வருஷம் ஆயிருக்கு. இந்த கேரக்டர் ஆக்ட்ரஸாக நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் இது வரைக்கும் ஹேண்டில் பண்ணாத ஒரு ஷேடு இந்த லக்ஷ்மி கேரக்டர். எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்த ஒரு ரைட்டிங் இருந்தது. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னால் கரெக்டாக பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த பண்ண ஆரம்பித்த போது தான் வந்து எத்தனை கேள்விகள் இந்த சமூகத்தில் இருக்கோ அத்தனை கேள்விகளும் இந்த லக்ஷ்மி மூலமாக டைரக்டர் கேட்க வச்சிருக்காரு. லக்ஷ்மி மூலமாக இந்த சமூகம் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றது. ஸோ ஐ எம் தி ஃபேஸ் ஆஃப் திஸ் சொசைட்டி இந்த படத்தில். அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. அதோடு சேர்ந்து ஒரு அம்மா அப்படின்ற ரொம்ப அன்பான ஒரு அம்மாவுடைய ஒரு பரிதவிப்பு, அந்த பரிதவிப்பு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப புதுசான ஒரு இதுவாக இருந்தது. நான் நிறைய அம்மா பண்ணியிருக்கேன், இல்லை ஒரு விட்னஸில் ஒரு அம்மா பண்ணியிருக்கேன், தண்டட்டியில் பண்ணியிருக்கேன், இல்லை
3ல அம்மா பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு அம்மாவுமே வந்து டிஃப்ரெண்ட்டான அம்மா. ஆனால் அம்மா அப்படின்றது மட்டும்தான், அதை தான் கேட்பேன் நான். டைரக்டர்ஸ் என்கிட்ட வந்துட்டு சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஹீரோவுக்கு அம்மா அப்படின்னு. சரிங்க, அது ஒரு கதாபாத்திரமே கிடையாது. அது அந்த ஹீரோவுக்கு அம்மா யாரு? கோபமானவங்களா, இல்லை கஷ்டப்பட்டு வந்தவங்களா, இல்லை அவங்க ரொம்ப கர்வமாக பேசுகிறவங்களா, இல்லை அவங்களால இந்த கதையில் ஏதாவது நடக்கணுங்க அப்போதான் வந்து அப்படின்னு சொல்லி டைரக்டர் கிட்ட சொல்லுவேன் நான். ஆனால் நான் ஏற்றெடுத்த படங்கள்லேயே உண்மையாக நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்த கேரக்டர். நான் வந்து அந்த சேலஞ்சிங்கான கேரக்டரை என்னையே நான் வந்து திரும்பி பார்த்துட்டு இது நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சில கதை கேரக்டர்ஸ் தான் பெர்ஃபார்மன்ஸ் நினச்சிட்ருப்பேன். அதில் இந்த படம், இந்த லக்ஷ்மி கேரக்டர். ஸோ நீங்கள் எல்லோரும் பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு வேணும். பார்த்த டைரக்டர்ஸ்னுடைய ஃபீட்பேக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இப்போ வந்து தெலுங்குல அதிகமாக எனக்கு நிறைய வெரைட்டி கேரக்டர்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, அங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லான மூவிஸில் இருக்கிறதுனால அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் கவனிக்கப்படுது. இங்கே வந்து நான் அதே அளவுக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் நான் பண்ணியிருக்கேன். தமிழில் விருமாண்டியாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து எந்த படமாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் கூட வந்து ரொம்ப மறுபடியுமா இருக்கட்டும். பட் நிறைய சக்ஸஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு எந்த கலைஞனுக்குமே இருந்தாலும் அப்படின்றது ரொம்ப இது. பட் அதே நேரத்தில் வந்து தமிழில் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டராக இருந்தால், வித்தியாசமான கதையாக இருந்தால், தைரியமாக என்கிட்ட வந்து கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு நம்பிக்கை வந்து இயக்குனர்கள், ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு அமைஞ்சிருக்கு அப்படின்றது தான் வந்து நான் ரொம்ப மதிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த லக்ஷ்மி என்கிட்ட ஒப்படைச்சதுக்கு ஜேபிக்கு என்னுடைய நன்றி. இந்த லக்ஷ்மி ஆக்சுவலாக வந்து இது எங்களுடைய கதை. மோர் தென் எனிபடிஸ் ஸ்டோரி. வந்து இந்த அம்மா பொண்ணுனுடைய ஒரு ட்ராமா. இந்த படம் எல்லாம் என்ன பேசுது, இந்த அரசியல் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயந்தான். அதை மீறி வந்து இதில் இருக்கிற ட்ராமா இருக்கு இல்லையா, அதுதான் வந்து உங்களை ஒரு சினிமாவாக ஆல்சோ இட் இஸ் அ குட் மூவி, உங்களை என்கேஜ் பண்ணுற மூவியாக இருக்கிறது தான் வந்து நல்ல சினிமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்டார் காஸ்ட்டோ இல்லை கண்டென்ட்டோ அது எல்லாத்தையும் மீறி அந்த விதத்தில் வந்து காதல் என்பது பொது உடைமை, உங்களை என்கேஜ் பண்ணும். ஜேபி வந்து எப்போவுமே சொல்லுவார், அது சொல்லுவார் அப்படின்னு பார்த்தேன், ஆனால் இந்த இடத்துல சொல்லலை. அதை நான் இரவல் வாங்கி சொல்கிறேன். அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்டை 100 பேஜ் அதுக்கு மேலே எழுதியிருக்காரு. ஆனால் நீங்கள் எழுத போகிற அந்த 4 வரி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த படத்துக்கு அப்படின்றது. எதுவாக கூட இருக்கலாம், உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் எழுதி இதை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் நம்ம தமிழில் எடுக்கிறதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு, இல்லைன்னா வந்து நீங்கள் இங்கே எடுக்க வேணாம், இங்கே எடுப்படாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம வந்து இங்கேயும் நம்ம வந்து மலையாள படங்கள் மாதிரி நல்ல படங்கள் எடுக்க முடியும். ஏன்னா அதை ஆதரிக்கிறதுக்கு நம்ம ஆடியன்ஸ் ரெடியாக இருப்பாங்க அப்படின்றத நாம் செய்து காமிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து தனஞ்சயன் சார் மாதிரியான ஒரு தைரியமாக இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக எவ்வளோ உழைச்சிட்ருக்காரு. பஸ் உருவாக்கணும் மேடம், பஸ் உருவாக்கணும் மேடம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்காக வந்து அவ்வளோ அவர் வந்து அதில் எஃபர்ட் போட்டுட்ருக்காரு அப்படின்றது அதுக்கான ஒரு அர்த்தமுள்ளதாக ஆகும். எல்லாத்துக்கும் மேலே வந்து பேசா பொருளை பேசுறது தான் வந்து ஒரு கலையினுடைய வேலையே. பேசிக்கிட்டே இருக்கிற விஷயத்த என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கோம், அது வந்து ஒரு சாரார் தேவை இருக்குது. அது இல்லாமல் வந்து நம்ம வந்து பண்ண முடியாது. அட் த சேம் டைம் நம்ம பேச வேண்டியவை பேசியே ஆகணும் அப்படின்றது தான் கலைக்கான மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் ஒரு அழகும் கூட. அந்த ஒரு அழகு இந்த படத்தின் மூலமாக நாங்கள் செய்திருக்கிறோம். எல்லாம் உங்கள் கையில் இருக்குது. நன்றி, தேங்க்யூ. நன்றி மேம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ சொன்ன சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் பெரிய நன்றி. Thank you.